ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ் மேஜிக் மேக்கர் சீசன் 1 இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் வர ரீஇன்கார்னேட் ஆன ஹீரோஸ் எல்லாருமே எடுத்தோடனே மேஜிக் யூஸ் பண்ணி ஓவர் பவர்ஃபுல்லாக இருந்ததான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த கதை டோட்டலி டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் போகும். அண்ட் காமெடியோடவும் இருக்கும். பெஸ்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன பொண்ணு வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பா அம்மா இப்போ அந்த இடத்துக்கு வராங்க. என்ன தனியாக இருந்தியாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ரோஸ் என் கூட இருந்தா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்ற மாதிரி, இதுதான் உன்னோட பிரதர் ஷியான் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய அவங்க அம்மா காமிக்கிறாங்க. என்னோட லிட்டில் பிரதர் ஷூட்டா இருக்கானே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவனை கிஸ் பண்ற. அதை ஷியான் எதிர்பார்க்கல போல. ஆச்சரியமா பாக்கானேன்னு அவங்க அப்பா பாக்குறாரு. 3 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ரன்னிங் ரேஸ்ல மாதிரி தான் வின் பண்ற. ஷியானோட ஸ்டாமினா ரொம்பவே கம்மியா இருக்கு. நான் பிக் சிஸ்டர் ஆச்சு, ஆப்வியஸ்லி நான் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு வா சொல்றேன். அவங்க அப்பா வரவும் மாதிரி ஃபாஸ்டா ஓடி போற. எப்பவும் போல எனர்ஜெட்டிக்கா இருக்கியன்னு அவங்க அப்பா பாக்குறாரு. ஓ ஷியான், நீயும் வந்துட்டியா? நீ எப்பவும் போல டிபெண்டபிளா தான் தெரியுதுன்னு சொல்லவும், மாதிரிதான் என்ன விட டிபெண்டபிள்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா நான் பிக் சிஸ்டர் ஆச்சு அப்படின்னு மாதிரி சொன்னாலும் மனசுக்குள்ளவா யோசிக்கிற. ஷியான் ரொம்ப மெச்சூரிட்டியா நடந்துக்கிறேன். அம்மாக்கு ஹெல்ப் பண்றது, வெள்ள சோச்சு போகாம இருக்கிறது, சில சமயம் அடல்ட்ஸ் மூஞ்சில தெரியுற அதே சோகம் அவன் கண்லயோ தெரியும். எனக்கு அவனோட சீக்ரெட் தெரியும் நான் யோசிக்கிறேன். நம்ம ஹீரோ தனியா உட்காந்து ஃபயர் பால் தண்டர் கோட் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். என்ன பண்றன்னு மாதிரி போய் கேட்டா ஒன்னும் இல்ல, நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். இப்ப எல்லாரும் உட்காந்து ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட இங்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உண்டு அப்படின்னு கேட்கவும், ஆமா அதுங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ், அதனாலதான் உன்னை வெளியே போக கூடாதுன்னு சொல்றோம், கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், ஃபேரிஸோ ஸ்பிரிட்ஸோ இருக்கான்னு கேட்கவும், ஆமா ஃபேரிஸ் இருக்கு, ஸ்பிரிட்ஸ் பத்தி எனக்கு சரியா தெரியல, பட் அதுங்களும் இருக்குன்னு சொல்லவும், இப்போ மேஜிக் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும், மேஜிக் அப்படின்னா என்னன்னு கேட்கவும், நம்ம கையில இருந்து விண்டு ஃபயர் வாட்டர் எல்லாம் கிரியேட் பண்ணலாமேன்னு சொல்லவும், நீ சொல்லிதான் மேஜிக்ங்கிற வார்த்தையவே நான் கேள்விப்படுறேன், பட் அப்படி ஒண்ணு இல்ல அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் நம்ம ஹீரோ சொன்னா, நான் வெல் எஜுகேட்டட் ஃபேமிலியில இருந்து வந்திருக்கேன், சோ எனக்கு எல்லா விஷயங்களும் மோஸ்ட்லி தெரியும், இந்த மேஜிக் பத்தி நான் கேள்விப்பட்டது இல்லைன்னா கண்டிப்பா நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லவும், இப்ப நம்ம ஹீரோ சோகமா இருக்கவும், என்னாச்சு வயிறு வலிக்குதா அப்படின்னு மாதிரி கேட்கறா. ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறத்துல இருந்த மேஜிக்ங்கிற வார்த்தையவே நம்ம ஹீரோ யார்கிட்டயும் யூஸ் பண்றான். இன்னொரு 3 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. மாதிரி ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்றேன்னு கேட்டா, மான்ஸ்டர்ஸ் கிட்டே இருந்து உங்களை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணதா. ஏன்னா நான் தானே உன்னோட பிக் சிஸ்டர், ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நான் தானே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதனாலதான் நான் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்றேன், இல்லைன்னா பிரச்சனை வந்தா யார் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவா அப்படின்னு மாதிரி கேட்கிற. அளவுக்கு நான் புத்திசாலி இல்ல, பட் பிசிக்கல் ஒர்க் எனக்கு நல்லா வரும் அப்படின்னு மாதிரி சொல்றேன். நம்ம ஹீரோ எப்ப பார்த்தாலும் புக்கும் கையமாவே இருக்கிறான். இப்ப மாதிரி வந்து லேக் பக்கமா போயிட்டு ஸ்பாட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. கூடவே அந்த ரோஸ்ங்கிற பொண்ணும் இருக்கா. ரோஸ் நீ என் கூட வந்து ட்ரைனிங் எடு அப்படின்னு சொல்லி மாதிரி கூப்பிட்டா. என் தாத்தா அக்ரிகல்ச்சர் ஒர்க்ல இருக்காரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு ரோஸ் சொல்றேன். பிரதர் நீ 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, அவன் புக்கும் கையமாவே இருக்கானேன்னு கேட்கவும், சொன்ன அந்த மேஜிக் தான் இதுக்கு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நடந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் ஷியான் மூஞ்சில நான் சிரிப்பையே பார்க்கல அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது லேக்ல இருந்து ஏதோ வெளியே வர்றதாவா பாக்குறா. இப்ப நம்ம ஹீரோவையும் அந்த லேக் கிட்ட கூட்டிட்டு போறா. ரொம்ப தூரம் போற அம்மா திட்டுவாங்கன்னு சொன்னா, இங்க மான்ஸ்டர்லாம் இல்ல கவலைப்படாத அப்படின்னு சொல்லி மாதிரி கூட்டிட்டு போறா. லேட் ஆயிடுச்சு, அம்மா திட்ட போறாங்க நம்ம ஹீரோ சொன்னா. திட்டு வாங்கினாலும் இது ஒர்த்தாதான் இருக்கும், வெயிட் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்றா. லேக்குள்ள இருந்து அப்படியே லைட் மாதிரி பால்ஸ் எல்லாம் வெளியே போய்கிட்டு இருக்கு. சன்செட்டுக்கு முன்னாடி எப்பவுமே இந்த பால் ஆஃப் லைட் வெளியே வருது. அப்பா அம்மா கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு காமிச்சேன், பட் அவங்களோட கண்ணுக்கு இது தெரியல. பட் ரோஸும் என்னாலயோ பார்க்க முடியுது. சில குழந்தைங்களை கூப்பிட்டு காமிச்சேன், சில பேர் கண்ணுக்கு இந்த லைட் விட்டு விட்டு தெரியுது, சில பேருக்கு தெரியவே இல்லை. நீ சொன்ன அந்த மேஜிக்கோ அப்படின்னு வா கேட்கற. நீ இன்னுமா அதை ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என் மெமரி பவர் என்னமோ கம்மிதான், பட் இது உன்னோட சம்பந்தப்பட்டதாச்சே. அந்த மேஜிக் இல்லைன்னு சொன்ன இன்சிடென்ட்க்கு அப்புறம் நீ ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்ட, இதை ஒன்று சந்தோஷப்படுத்தம் தான் கூட்டிட்டு வந்து வா பார்த்தா. நம்ம ஹீரோ கண் கலங்கி ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இப்ப நீ பெட்டரா ஃபீல் பண்றியான்னு மாதிரி கேட்குறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்த நாள் இப்ப 2 பேரும் ஃபாஸ்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. பசங்க எங்க இப்படி அவசரமா போறாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் பாக்குறாங்க. ஒரு டப்பை தூக்கிட்டு போறதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு ஸ்டாமினா ரொம்ப கம்மியாயிருது. தான் எக்ஸசைஸ் பண்ணணும். சரி எதுக்கு இந்த டப்புன்னு கேட்டேன். சன்செட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், இந்த லேக்க நான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இந்த வாட்டர்ல இருந்து அந்த லைட் வருதா இல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற பிளான்ட்ஸ் இல்ல ஏதாச்சும் உயிரினத்துல இருந்து லைட் வருதா நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு வா சொல்றேன். நீ ஏதோ சொல்ற எனக்கு புரியல, பட் நீ சொல்றதை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்ற. 3 பக்கெட்ல ஒண்ணுல வந்து கல்லு, இன்னொன்னுல வந்து பிளான்ட்ஸும், இன்னொன்னுல லேக்ல இருக்க ஃபிஷ்ஷை போட்டு பாப்போம்னு முடிவு பண்றாங்க. சோ இப்ப ஃபிஷ்ஷை மட்டும் பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு பல்ல காட்டுற அப்படின்னு மாதிரி கேட்டா, எனக்கு நீ ஹெல்ப் பண்ண வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்றேன். நான் உன் பிக் சிஸ் ஆச்சே, இதை கூட பண்ணலன்னா எப்படி? அது போக நீ சொல்ற அந்த மேஜிக் பத்தி நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு வா சொல்றேன். மேஜிக் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தான் சொல்லுவேன் சிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா ஒரு மீனை வந்துட்டு இவங்க பிடிச்சிட்டாங்க. இது ஈட்டன் டொரண்ட் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். இது ரேரான ஃபிஷ்ஷா நம்ம ஹீரோ கிட்ட இல்ல காமனா எல்லா இடத்துலயும் கிடைக்கும்னு வா சொல்றேன். இங்க வந்து மனக்கிட்டே மீன் பிடிக்கிறீங்கன்னு ரோஸ் கேட்கற. ஷியான் இதுதான் ரோஸ் அப்படின்னு சொல்லி மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஹலோ ஷியான், உன்னை மீட் பண்ணதுல சந்தோஷம் அப்படின்னு ரோஸ் சொல்லவும்,
அவ எலகண்டா நோபல் மாதிரி ட்ரை பண்றா, பட் அவ ஒரு காமனர் தான் அப்படின்னு மாதிரி சொல்றா. அவன்கிட்ட கொஞ்சம் சீனை போடலான்னு பார்த்தா பச்சையா அப்படி சொல்லுமான்னு ரோஸ் கேட்கறா. நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கப்போ ஷியானுக்கு தான் தெரியும்னு சொன்னா. இப்ப நம்ம ஹீரோவும் இந்த லைட்டை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா அது சூப்பரா இருந்துச்சுன்னு ரோஸ் சொன்னா. அப்ப உனக்கு அதை பத்தி தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். அது எனக்கு தெரியலையே அப்படின்னு அவ சொல்றா. அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பேசுறது மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. லேக்ல இருந்து திரும்பவும் அந்த பால் ஆஃப் லைட் வருது. பட் இவங்க வச்சிருந்த பக்கெட் எதுலயுமே அது வரல. இந்த ஃபிஷ்ஷை தவிர்த்து வேற எதுவும் இந்த லேக்ல வாழுதான் நம்ம ஹீரோ கேட்கறான். மேபி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லேக்ல இறங்கி டைரக்டா இன்வெஸ்டிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள இறங்குறான். ஒன்னு தனியா விட முடியாது, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி மரியை படுற கழட்டிட்டு லேக்குள்ள இறங்குறா. அந்த பால் ஆஃப் லைட்டை நம்ம ஹீரோ பிடிக்கிறா. அது டேஞ்சரஸ் மாதிரி சொன்னா. இல்ல இது லைட்டா வாமா தான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மரியா அதை தொட்டு பாக்குறா. தண்ணிக்குள்ள தலையோட்டு பாக்குறான். பட் நம்ம ஹீரோ கண்ணுக்கு எதுவோ தெரியல. கண்டிப்பா அது ஏதோ லிவிங் திங்ஸ்ல இருந்தா வருது. ஏன்னா அந்த லைட் மூவ் ஆயிட்டு இருக்கு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லேக் தண்ணி மட்டும் கிளியரா இருந்தா அது என்னன்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி யோசிக்கிறா. அடுத்தது நம்ம அதை பத்தி தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம் நம்ம ஹீரோ சொல்றான். ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பாருங்க நான் ஒரு ஃபீமேல் ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வந்திருக்கேன் ரோஸ் காமிக்கிறா. லேக்கோட டீப் சைட்ல தானே அது இருக்கும்னு மாதிரி பாக்குறா. மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிஷ்ஷை ஒன்னா பக்கெட் குள்ள போடுவோம். அதுக்குள்ள இருந்து அந்த பால் ஆஃப் லைட் வருது. ஸோ அப்படின்னா கர்ட் ஷிப் டிஸ்பிளேல தான் இது இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குவோம். கர்ட்டு ஷிப்பா அது என்னது அப்படின்னு மாதிரி கேட்கறா. ஒரு பொண்ணுகிட்ட போய் பையன் ப்ரப்போஸ் பண்ணி நம்ம ஃபேமிலியா இருக்கலாமான்னு கேட்கறது அப்படின்னு சொல்லுவோம். பட் ஷியானோ நானும் ஆல்ரெடி ஃபேமிலி தான் அப்படின்னா நான் முட்டை போடுவேனா அப்படின்னு சொல்லி மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா காமெடியா பேசுறா. நீ முட்டையெல்லாம் போட மாட்டா, அது பக்கம் நம்ம சிப்ளிங்ஸ் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் ஷியான் உனக்கு என்ன பிடிக்காதா அப்படின்னு சொல்லி மாதிரி கேட்குவோம். அப்படி இல்ல சிஸ்டர் எனக்கு ஒன்னு பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். அம்மாட்ட போய் நான் சொன்னேன், அம்மாவை என்ன அதே மாதிரி தான் திட்டுனாங்க. ஷியான் எல்லாம் நீ கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவோம். கல்யாணம் பண்ணாதான் ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்ல நம்ம ஹீரோ சொன்னா. இல்லன்னா நீ வளர்ந்த அப்புறம் நீயும் நானும் வேற வேற ஆளை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பிரிஞ்சிருவோம்னு சொல்லுவோம். அப்படின்னா நான் கல்யாணமே பண்ண போறது இல்ல, கடைசி வரை உன் கூடயே இருக்கேன். ஒரு குழந்தை பொய் சொல்லுவேன் நீ நினைக்கலாம், பட் நான் சீரியஸா தான் சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். அப்படி பண்ணா பிரச்சனை தானே வரும்னு கேட்கவும். ஏன்னா நீ தான் எனக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் சிஸ்டர், எனக்கு ஒன்று ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பாடி க்ளோவாக ஆரம்பிக்குது. மேஜிக்கல் எனர்ஜி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த மெயின் பண்ண கர்ட்மன்ஷிப் டிஸ்பிளே எனக்கே தெரியாம என் பாடியில இம்ப்ரிண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உனக்காக நான் கல்யாணமே பண்ண போறது இல்லைன்னு ப்ரப்போஸ் பண்ணல, அதுவே ஒரு பிக்கஸ்ட் கன்ஃபெஷன் தானே நம்ம ஹீரோ சொல்லுவோம். மறுபக்கப்பட்டு ஓடுறா. எனர்ஜி தான் இந்த வேர்ல்டுல மேஜிக் இருக்கு, பட் இது நாள் வரை அதை யாரும் கண்டுபிடிக்கல. இப்பதான் என் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்றான். இப்போ நம்ம ஹீரோவோட ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியை தான் காமிக்கிறாங்க. 4 3 2 1 ஃபைனலி எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு. 30 வயசு வர வெர்ஜினா இருந்தா மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் அதை கன்ஃபார்ம் பண்றேன். ஃபயர் பால் கிரேச்சர் ஆஃப் த அபீஸ் நான் உன்னை சமன் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமனிக் மேஜிக்கையோ ட்ரை பண்ணி பார்க்கறான். எந்த மேஜிக்கோ ஒர்க் ஆகல. அப்படின்னா இந்த வேர்ல்டுல மேஜிக்னு ஒன்று இல்லையோ, அப்படின்னா இது ஃபன்னாவே இருக்காதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். அப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே நம்ம ஹீரோ கீழே விழுறான். என்ன ஆனாலும் சரி நான் மந்திரவாதி ஆவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ புக்ல எழுதியிருக்கு. இந்த வேர்ல்டுல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, நான் நெட்ல சர்ச் பண்ணா போதும் ஈஸியா கிடைச்சிரும். அப்படி எனக்கு தேவையான அந்த விஷயம் நான் எங்க தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா அதை பத்தி யாருக்குமே தெரியாது. 30 வயசு வர வச்சு நான் இருந்தா விசார்ட் ஆகலான்னு சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் ரியாலிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் ட்ரை பண்ணாம எதையும் முடிவு பண்ணக்கூடாது, எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ரீஇன்கார்னேட் ஆன கதையை நமக்கு காமிக்கிறாங்க. மேஜிக் இல்லைன்னு அவங்க அப்பா சொன்ன அப்புறம் நிறைய புக் எடுத்து படிச்சு நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டான். நிறைய நம்ம ஹீரோ தெரிஞ்சுட்டா அப்புறம் தான் மேஜிக் இந்த வேர்ல்டுல இல்லங்கிறத இன்னும் கன்ஃபார்ம் ஆச்சு. மேஜிக்ங்கிற வேர்டையே நான் கேள்விப்பட்டதில்லைன்னு அவங்க அப்பா சொல்லுவோம். அவங்க அப்பாவுக்கு தான் தெரியல போல நம்ம ஹீரோ நினைச்சிருப்பான். பட் உண்மையிலேயே இந்த இடத்துல அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிறான். இந்த வேர்ல்டுலயும் மேஜிக் இல்லையா நம்ம ஹீரோ ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கும்போது தான் அவன் சிஸ்டர் மூலியமா மேஜிக் எனர்ஜியை சென்ஸ் பண்ணும்போது ஃபயர் பால்னு திரும்பவோ ட்ரை பண்ணி பாக்குறான். எதுவும் ஒர்க் ஆகல. மேஜிக் இருக்கோ இல்லையோ நான் கொஞ்சம் கொஞ்சமா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாப்பிடவா அப்படின்னு சொல்லி அவன் சிஸ்டர் கூப்பிட வந்திருக்கா. சிஸ்டர் கொஞ்சம் இந்த இடத்துக்கு வந்து உட்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்படின்னு மரியோ போயிட்டாங்கன்னு உட்கார. எதுக்கு இப்படி பாக்குறேன் நம்ம ஹீரோ கேட்டா. ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். திரும்பவும் நம்ம ஹீரோ பாடி க்ளோவாக ஆரம்பிக்குது. நான் நினைச்சது சரிதான், என்னோட டெஸ்டிங் ஒர்க் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா நீ என்ன வச்சு டெஸ்ட் பண்ணிருக்கல அப்படின்னு சொல்லி அவனோட சிஸ்டர் செம்ம டென்ஷன்ல இருக்கா. பட் நான் ஒன்னும் அதை பொய்யா சொல்லல, சீரியஸாவே எனக்கு ஒன்னு பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையாவா? அப்ப சரி அப்படின்னு மறைய விட்டுருதா. இவளை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடலாம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன். மேஜிக்கை பத்தி ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்கியான்னு வா கேட்கணும். நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த மேஜிக் லவ் ஆகுது அப்படின்னா என்னோட ஃபீலிங்ஸுக்கும் அதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். திரும்பவும் ப்ரப்போஸ் பண்ண போறியா? என் மனசு தயாரா இல்லன்னு மாதிரி சொன்னா. இல்ல ஒவ்வொரு தடவையும் மேஜிக் ஆக்டிவேட் பண்ண ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, வேற ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபன், ஹோப், எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி
பண்ணி பாக்குறான். அப்பவும் நம்ம ஹீரோ க்ளோவாக ஆரம்பிக்கிறான். ஹாப்பியான ஃபீலிங்கை கிரியேட் பண்ணும்போது நம்ம ஹீரோ க்ளோவ் ஆகுறான். இப்போதைக்கு என் பாடி ஜஸ்ட் க்ளோவ் ஆகுது. காமன் நாலேஜ்ல இல்லாத ஒரு விஷயத்தை நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இதுதான் என்னோட மேஜிக்கல் கிளாஸ். எலக்ட்ரிக் ஹீலோல எலக்ட்ரிக் ஃபீல்ட வந்து டிடெக்ட் பண்ண முடியும். அதுக்குள்ள இருக்கிற ஆர்கன் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி தான் ஹியூமன்ஸ்க்கும் அவங்களோட ஹார்ட்டை மேஜிக்கை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு டிவைஸா இருக்கு. இப்போதைக்கு நான் இந்த கண்டிஷனை மேஜிக்கலி சார்ஜ் ஸ்டேட்னு பேர் வைக்கிறேன். நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படியே இதுல மேஜிக் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கிறான். கேவலமா இருக்கு, பட் நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க, அந்த வகையில எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு மாதிரி சொல்ற. மேஜிக்கலி சார்ஜ் ஸ்டேட்டை ஒரு மாசமா நம்ம ஹீரோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ அதை யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரம் தான் அந்த ஸ்டேட்ல இருக்க முடிஞ்சது. அந்த மேஜிக்கல் எனர்ஜி கம்மி ஆயிட்டா நம்ம ஹீரோ ரொம்ப டயர்ட் ஆயிருவான். அண்ட் இந்த மாதிரி ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணும்போது மேஜிக் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மேஜிக் இல்லாதவங்களால இதை பார்க்க முடியல. மேஜிக் இருக்கிறவங்க இந்த ஸ்டேட்ல நம்ம ஹீரோவை தொட்டா ஒரு வார்மான ஃபீலிங்கை வந்து சென்ஸ் பண்ண அவங்களால முடியுது. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம், இதுக்கடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாடியில இருந்து தனியா அந்த லைட்டை வெளியே அனுப்புறோம். குட்டி மீனால பண்ண முடியுதுன்னா மேஜிக்கல் எனர்ஜில எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை அதோட கெப்பாசிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணுமோ, அதை நான் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஈஸியில நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு ஈஸியில நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மீன் உடம்புல இருந்து லைட் வெளியே வந்துச்சு, நானும் அதையே ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? மேஜிக்கல் எனர்ஜி அவ்வளோத்தையும் என்னோட ரைட் கைக்கு நான் செலுத்த ட்ரை பண்றேன். நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். பட் அவன் கையில மட்டுமே மேஜிக்கல் எனர்ஜியை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என் ரைட் கையில மேஜிக்கல் எனர்ஜி கேதர் ஆச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுவோம். ஹீரோவால ரைட் கையை மட்டும் பிரைட்டா க்ளோ ஆக முடியுது. என் கையை வலிச்சுப்பா இருக்கு. செவத்த போய் நம்ம ஹீரோ கிட்டான். அவன் எலும்புதான் உடையுது. அப்ப அவரை வச்சு செவத்து உடைக்கலன்னு பார்த்தா கை உடஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ யோசிக்கும். மேஜிக்கல் சார்ஜ் ஸ்டேட்ல இருந்து மேஜிக்கை கேதர் பண்றது மேஜிக் கேதரிங் கேதர்டு மேஜிக் நம்ம ஹீரோ பேர் வைக்கிறான். அடுத்து என் மேஜிக் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதிகமா மேஜிக் நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். அவங்க அப்பா ஸ்வாட் பிராக்டிஸ்க்கு கூட்டிட்டு போறாரு. நான் கண்டிப்பா அந்த ட்ரைனிங்கை பண்ணுமா, நான் ஃபைட் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். இங்க பாரு, நீ ஒன்னும் மனுஷங்க கூட மட்டும் ஃபைட் பண்ண போறது கிடையாது. இந்த டவுனை விட்டு வெளியே போனா மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கத்துக்கிட வந்தேன் ரோஸோ சொல்றேன். இந்த நேரத்துல நான் மேஜிக் பிராக்டிஸ் ஆச்சு பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஹீரோக்கு சுத்தமா ஸ்டாமினாவே இல்ல. உனக்கு இது கொஞ்சம் கஷ்டம் தான் ரோஸ், நீ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண, உனக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு அண்ட் மாதிரி இப்போ நீ வா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. மாதிரி பெஸ்டா ட்ரை பண்ணலாம். அவங்க அப்பா தான் கடைசியில வின் பண்றாரு. உன்னோட அந்த திங்கிங் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு. இப்படியே பிராக்டிஸ் பண்ணி நீ இன்னும் ஸ்ட்ராங்கா வருவேன்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஓகே, நான் என் பெஸ்ட் பண்றேன் அப்படின்னு மாதிரி ஹாப்பியா இருக்கா. ஹீரோனோட மேஜிக் பிராக்டிஸ் தான் சீரியஸா பண்ணிட்டு இருக்கான். கையில இருந்து மேஜிக் வெளியே போனா நான் ஹாப்பியா இருப்பேன் நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். பட் அது வெளியே போக மாட்டேங்குது. இதையும் நான் தப்பா அப்ரோச் பண்றேன்னு நினைக்கிறேன். இப்போ என்னால 20 தடவை ஒரு நாளைக்கு மேஜிக்கல் ஸ்டேட்ல இருக்க முடியும். மேஜிக் கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அவங்க அப்பா நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. ஹிஸ்டரியாக்கு போற நீயும் வரையான்னு கேட்கவோ கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றான். இருக்கிற வில்லேஜ்ல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிற டவுன் தான் இது. உட்காந்தே வந்ததுல என் பேக் வலிக்குது அப்படின்னு மாதிரி சொல்றா. பசங்களா நீங்க எங்க வேணாலும் சுத்தி பார்க்கலாம், பட் தொலைஞ்சு மட்டும் போயிடாதீங்க சரியா, கூடவே வரணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. நானே இப்போ ஒரு சின்ன பையன் தான், சோ இஷ்டத்துக்கு நல்லா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப மரி வந்து அப்பப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கா. எதுவும் நடந்துச்சா நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்லையா அப்படின்னு சொல்றா. அடுத்து நம்ம பிளாக் ஸ்மித்தை பார்க்க போலாமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கறாரு. மரியும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. ஓ காவின், உன் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்கவும், கிராஸ்ட் கஸ்டமர்ஸ்ட இப்படிதான் பேசுவியா அப்படின்னு அவர் கேட்கவும், ஓ சாரிப்பா, சரி நீ சொன்ன ஆர்டர் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பொண்ணுக்கு ஏத்த மாதிரி அது பக்காவா இருக்கும். ஆக்சுவலி நான் இவனோட உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப மரிக்கான ஸ்வாட போயிட்டு அவர் எடுத்துட்டு வராரு. அவளோட கொட்டி கைக்கு ஏத்த மாதிரி பக்காவா ரெடி பண்ணிருக்கான்னு கொடுக்குறாரு. அது லைட் வெயிட்டாவும் இருக்கு. சாரி ஷியான், உனக்கு எதுவும் வாங்கல, வருத்தப்படுறியான்னு கேட்கவும், இதோ என்னோட பர்த்டே, அது போக எனக்கு ஸ்வாடெல்லாம் தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஈஸியா அப்படி விட்டு கொடுக்காத, கொஞ்சம் செல்ஃபிஷா நடந்துக்கோன்னு மாதிரி சொல்லவும், நான் எப்பவும் செல்ஃபிஷ் தான், ஒன்றை தானே எதுக்குனாலும் ஹெல்ப் கேட்கறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு கடையை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அப்பா அந்த கடை அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, அதை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட வேண்டாம் ஷியான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அந்த கடையோட போர்டுல ஃபேரி செல்லர் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கு. சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ வில்லேஜ் குள்ள ஒரு ஆளு ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்காரு. இன்னொருத்தர் பொறுமையா விட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கவும் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க, சீக்கிரம் லாடு கிட்ட போய் சொல்லு, காப்ளின்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். காப்ளின்ஸ்கா இவ்ளோ பெல்டப் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இங்க நம்ம ஹீரோ கையில லைட்டா எவ்வளவு நேரத்துக்கு ஹோல்ட் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாக்குறான். 10 செகண்ட்ஸ்க்கு வச்சிருக்க முடியுதா அப்படின்னு மாதிரி பாக்குறான். ஷியான் ஒன்னு பார்த்தா ஹாப்பியா தெரியலையேன்னு மாதிரி கேட்கவும், இப்ப என்னால அதிக மேஜிக் ரிலீஸ் பண்ண முடியுது, அது ஹாப்பி தான். ஆனா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மரியாதை தொட்டு பார்த்துட்டு இது ரொம்பவே சூடா இருக்கு அப்படின்னு சொல்றான். மேஜிக் ரொம்பவே சூப்பர் ஷியான் அப்படின்னு வா சொல்றான். ஃபயர் பால் தண்டர் போல்ட் எல்லாம் நான் சீக்கிரமே உருவாக்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது என்னன்னு எனக்கு தெரியல, நீ சொன்னா சரிதான் அப்படின்னு வா சொல்றான். ஹாரிஸ்க்கும் கூட இதுல ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான்.
அதை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட கூடாதுன்னு அவங்க அப்பா ஏன் சொன்னாரு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். கீழே ஆளுங்களோட சவுண்ட் கேக்குது. வெப்பன்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ்ல இருக்குன்னு அவங்க அப்பா சொல்றாரு. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்டா காப்ளின்ஸ் வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்லுவோம். அதுக்கே இவ்வளவு சீரியஸா சொல்றாங்க? காப்ளின்ஸ்லாம் வீக்கா தானே இருக்கும், ஒருவேளை இந்த வேர்ல்டுல அது ரொம்ப ஸ்ட்ராங்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். வில்லேஜ்ல இருக்கிற பொண்ணுங்க பசங்க எல்லாரையும் நம்ம மனுஷன்ல தான் சேஃபா வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. நாஷியானிய மத்தவங்களே ப்ரொடெக்ட் பண்றேன்னு மாதிரி சொன்னாலும் அவ கை நடுங்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் 2 காப்ளின் தான் இருக்கு, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்துருதா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்பா ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோ கூப்பிட்டா அதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. காப்ளின்ஸ் புத்திசாலித்தனமா யோசிக்குமா நம்ம ஹீரோ கேட்கறா. இல்ல அப்படின்னு அவர் சொல்லுவோம். அப்படின்னா நாங்க மாடி ஃப்ளோர்ல இருக்கோம், கதவை திறந்ததால மாடி வரைக்கும் வர முடியாதுல்ல நம்ம ஹீரோ சொல்றா. அதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. நான் ரிட்டர்ன் வந்துட்டோம்னா உனக்கு சிக்னல் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கதவை தர அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. ஜன்னல் கதவன் எல்லாத்தையும் லாக் பண்ணி இப்ப மாடியில போய் இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே இவங்க இந்த இடத்துலயே தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு காபி நின்றுட்டு இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. அது ஜம்ப் பண்ணி டைரக்டா உள்ள வருது. வாசல்ல இருக்க கதவை அது ஸ்கிராச் போட ஆரம்பிக்குது. அப்பா வந்துட்டாரோன்னு கேட்க போய் இல்ல அவர் சிக்னல் கொடுக்கல நம்ம ஹீரோ சொல்றாங்க. அப்படின்னு தான் வந்துட்டு அப்படின்னு இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அமைதியா இருக்குன்னு பார்த்தா திடீர்னு ஜன்னலோட ஒரு சவுண்ட் கேட்கு. அது விண்டோ உடச்சிட்டு உள்ள வந்துட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சவுண்ட் மாதிரி சொல்லுவோம். அமைதியாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்ட்ரைட்டா இப்ப அது மாடிக்கு தான் வருது. எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்காங்க. சோ அந்த காப்பினும் எந்த கதவுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரியாம அது பாட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு வழியா இவங்க கதவை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு இவங்க சந்தோஷப்பட்டாங்க. திடீர்னு சவுண்ட் கேட்ட ஒரு அம்மாவும் பொண்ணும் கத்திருக்காங்க. இந்த ரூம்ல தான் சவுண்ட் வந்துச்சுன்னு இப்ப அந்த கதவை போட்டு உடைக்க ஆரம்பிக்குது. கதவை உடச்சுக்கிட்டே இப்ப அந்த காப்ளின் உள்ள வந்துடுச்சு. காப்ளின்ஸை பத்தியும் நான் முன்னாடியே ரிசர்ச் பண்ணிருக்கணும். நான் ஒரு முட்டாள் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். என் குழந்தைங்களை கொன்றாதான் அவங்க அம்மா போய் நிற்கிறாங்க. அம்மா விழுறத பார்த்தா அந்த காப்ளின் வெள்ளத்தனமா சிரிக்குது. தாண்டிதான் அவங்களை தொடணும் அப்படின்னு சொல்லி இப்ப மரியாதை ஸ்குவாட் எடுத்துட்டு ஃபைட்டுக்கு போறா. ஒரே அடியில அது ஸ்குவாடை தள்ளி விட்டுருது. சிஸ்டர் ஓடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா மரியாதை அவங்க அம்மா அவங்களை ப்ரொடெக்ட் பண்றாங்க. அவங்க அம்மா முதுகுல காயம் ஏற்பட்டு நிறைய ரத்தம் போக ஆரம்பிக்குது. இப்படியே போனா அவங்க 2 பேரும் இறந்துருவாங்க. இல்ல நான் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அதோட கையை போய் பிடிச்சிக்கிறான். பட் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜஸ்ட் கையை பிடிச்சா ஒண்ணு பண்ண போறது இல்லை. மேஜிக்கல் எனர்ஜி அவனோட கையில கேதர் பண்ணி அந்த மான்ஸ்டர் கையில வைக்கவும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போன உடனே மான்ஸ்டர் கிட்ட இருக்கிற மேஜிக் எனர்ஜி ரியாக்ட் பண்ணி அப்படியே கூட ஆரம்பிக்குது. அந்த மான்ஸ்டரோட கை பொசுங்கி போயிருது. விட்டமாட்டா இன்னும் அதிகம் அதோட தலையில நம்ம ஹீரோ மேஜிக் பவரை செலுத்துறான். அந்த மான்ஸ்டரோட தலை மொத்தமா கருகி இப்ப அந்த காப்ளின் இறந்து போயிருது. மேஜிக் பவர் இல்லாதவங்களுக்கு கண்ணுக்கு நம்ம ஹீரோ பண்ணது என்ன அப்படின்றது ஈஸியா புரியாது. நம்ம ஹீரோ அதை கொலை பண்ணதை பார்த்து எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு குட்டி பையன் பயப்படுறான். எல்லாரும் ஏன் என்ன மான்ஸ்டர் மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஷியான் நீ எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ரோஸ் வந்து சொல்றா. இவங்க அம்மாக்கு தான் இப்ப நிறைய ரத்தம் போய்கிட்டே இருக்கு. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி மரி கத்திட்டு இருக்குவோம். மரிய ஒரு பக்கம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஷியான் நான் மரிய பாத்துக்கிறேன், நீ லேடி அம்மாவை பாரு அப்படின்னு ரோஸ் சொல்றா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறான். அவங்க அம்மாவை தூக்கி இப்ப பெட்ல படுக்க வைக்கிறாங்க. யாராச்சும் டாக்டர் இருக்கீங்களான்னு கேட்டா யாரும் இல்ல. இது நான் எதிர்பார்த்ததுதான். என் வாழ்ல நான் டிவியில பார்த்ததை வச்சு ஏதாச்சும் பண்ணணும். யாருக்காச்சும் தைக்க தெரியுமான்னு கேட்டா ஒரு லேடி தெரியும் அப்படின்னு சொல்றேன். அம்மா ரூம்ல தைக்கிறதுக்கான டூல்ஸ் இருக்கு, ஆல்கஹால் எடுத்துட்டு வாங்க. சில பேர் இந்த காப்ளின்ஸோட பாடியை கிளியர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஆர்டர் கொடுக்குறான். நம்ம ஹீரோவை பார்த்து பயந்த பையனும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஃப்ரெஷ்ஷான கிளாத்தை வச்சு ஃபர்ஸ்ட் பிளட் எல்லாம் ரிமூவ் பண்றாங்க. உங்க பேர் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு மரியாதைலாம் தர வேணாம், ஷியான்னு மட்டும் கூப்பிடுங்க. இவங்களோட காயம் இது அந்த அளவுக்கு ஆழமா இல்ல, சோ இதை நம்ம தச்சா மட்டும் போதும். பட் அந்த காப்ளினோட நகத்துல பாய்சன் இருந்ததுன்னா இல்ல அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல, இந்த காயத்தை ஸ்டிச் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். லேடி அம்மாவை நான் இன்னும் காயப்படுத்துறதா அப்படின்னு அந்த லேடி பயப்படுறா. பண்ணாதான் அவங்களோட பிளட் ஸ்டாப் ஆகி அவங்களோட காயம் ஹீலிங் ஆகும். அவங்களை காயப்படுத்தினாதான் அவங்க காயத்தை ஹீலிங் பண்ண முடியும் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ கெஞ்சி கேட்கறதுனால அந்த லேடியோ சரி அப்படின்னு சொல்றா. ஆல்கஹாலை யூஸ் பண்ணி பிளட் எல்லாம் சூப்பரா கிளீன் பண்ணிட்டாங்க. அந்த லேடி அவளுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க அம்மாக்கு ஸ்டிச்சிங்க போட்டு விட்டுருதா. தேங்க்யூ இல்லையா எங்க அம்மாவை காப்பாத்திட்டீங்க நம்ம ஹீரோ சொன்னா. நீங்க தான் எங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கீங்கன்னு நான் சொல்றேன். மறுபடியும் இப்ப நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்ச அழ ஆரம்பிக்கிறா. ஃபைனலி இப்ப அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. அந்த காப்ளின்ஸை கொண்டுட்டு பார்த்தா 3வது ஒரு காப்ளின் இருந்ததுக்கான தடம் தெரிஞ்சிருக்கு. உடனே அவங்க வில்லேஜ் நோக்கி ஓடி வந்திருக்காங்க. சில பேருக்கு அடிபட்டிருக்கு, பட் உயிரிழப்பு ஏற்படல. அடுத்த நாள் டாக்டர் வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு அடிப்பட்ட டயத்துல எங்க டாக்டர் இருந்திருக்காங்க போல, பெர்ஃபெக்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. என் பையன் தான் இதை பண்ணதா அப்படின்னு அவங்க அப்பாவும் எதுவும் சொல்லாம அப்படியே சமாளிச்சிருந்தாங்க. அம்மா என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு சாரின்னு மாதிரி சொன்னா. தைரியமா எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முன்னாடி போய் நின்னல, நான் உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நடந்த எல்லாத்தையும் வில்லேஜர் சொன்னாங்க. நீ சொன்னதும் அதுவும் ஒத்து போகுது. உங்க அம்மாக்கு நீ எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்த, உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்னு கேட்கவும் நான் ரீஇன்கார்னேட் ஆனேன்னு சொன்னா இவங்க நம்பவா போறாங்க நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு. தெரியல பட் எப்படியோ எனக்கு அதெல்லாம் தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நீ எப்படி கொன்ன, மேஜிக்கா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும் அப்படின்னா நீங்க மேஜிக்கை நம்புறீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். லாஜிக்கலா திங்க் பண்ணக்கூடிய என் பையன் ஃபர்ஸ்ட் டைமா மேஜிக்னு சம்பந்தமே இல்லாத ஒன்னு சொன்னான். சோ நான் உன்னை நம்புறேன்னு அவங்க அப்பா சொல்லுவோம். ஆமா ஷியான் உண்மையிலேயே அமேசிங், அவன் மேஜிக்காக ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லுவோம். இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ற அளவுக்கு நீ பெரிய ஆளா வளர்ந்துட்டியா, இதை இன்னைக்கே நிறுத்திடு, இதுக்கப்புறம் அந்த மேஜிக் எல்லாம் பத்தி பேசாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஏன்னா அந்த மேஜிக்கை பத்தி வெளியாளுங்களுக்கு தெரிஞ்சா அது ரொம்பவே டேஞ்சரஸ். ஒரு மான்ஸ்டரையே கொல்ற அளவுக்கு அந்த பவர்
அது ஆபத்தானதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணிருக்கான், அவன் இல்லைன்னா அம்மாவும் நானும் செத்துருப்போம், அவனை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மாறி சண்டை போடுறா. அந்த பவரை இன்ஸ்டன்டா காப்ளினியே கொன்னுடுச்சு. மத்தவங்களுக்கு எல்லாம் இது தெரிய வந்தா பெரிய பிரச்சனையாகும் அவங்க அப்பா சொல்றாரு. என்ன நடந்தாலும் சரி, நான் மேஜிக் ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ இன்னும் சின்ன பையன் தெரியாம பேசிட்டு இருக்கான்னு சொன்னா, நான் தெரிஞ்சுதான் பேசுறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஃபியூச்சர்ல நீ வருத்தப்படுவேன்னு சொல்லுவோம். நான் வருத்தப்பட மாட்டேன், ஒருவேளை இது டேஞ்சரஸ், இதால பிரச்சனை வருதுன்னு நினைச்சா ஃபேமிலியை விட்டு என்ன டிஸ்அவுண்ட் பண்ணிருங்க நம்ம ஹீரோ சொல்லவும் மாதிரி ஷாக் ஆகுறா. நீ அந்த அளவுக்கு மேஜிக்ல சீரியஸா இருக்குன்னா அப்ப சரி ஓகே, நீ உன்னோட ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணலாம். பட் ஒரு கண்டிஷன், நீ அதுல என்ன ரிசல்ட்டை கண்டுபிடிச்சாலும் என்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும். அது டேஞ்சரஸ்னு தெரிஞ்சா நான் உன்னை ஸ்டாப் பண்ணுவேன்னு அவங்க அப்பா சொல்றாரு. நீங்களா அப்ப எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா நம்ம ஹீரோ கண் கலங்குறான். தலைன்னு வந்து ரஷியான், உன்னாலதான் இன்னைக்கு நிறைய பேர் உயிரோட இருக்காங்கன்னு அவங்க அப்பா சொல்றாரு. அவங்க அப்பாவும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோட அப்பா நெருப்பை பத்த வைக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி ஃபயரை மேஜிக் டச் பண்ணா என்ன ஆக போகுது அப்படின்னு கை பத்திக்கிட்டு அவங்க அப்பா நினைக்கிறாரு. உன் கை சுட்டுடுச்சா என்னாச்சு அப்படின்னு மாதிரி வந்து கேட்கிறா. என் கைக்கு எதுவும் ஆகல, காப்ளின் மேஜிக் கூட என் மேஜிக் ரியாக்ட் ஆனப்போ அது எரிஞ்சு போச்சு. நேச்சுரல் பினாமினான் எப்படி ரியாக்ட் ஆகும் தான் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். மேஜிக்கல் எனர்ஜி ஃபயரை தொட்டா இதான் நடக்குமா நம்ம ஹீரோ பார்த்தா. நான் மேஜிக் நம்பல, பட் இப்போ நான் பார்த்தவனே தான் எனக்கு புரியுதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. நீ புதுசா கண்டுபிடிச்சிட்டே போற அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்லுவோம். பட் சிஸ்டர், மேஜிக்கையே நான் ஒன்னாலதான் கண்டுபிடிச்சேன், நீ தான் லேக்ல ஹெல்ப் பண்ணன்னு சொல்லுவோம். அட ஆமா இல்ல அப்படின்னு அவளும் சிரிக்கிற. ஃபயரை தொட்டு இந்த மேஜிக் ஃபயரை மாறினா அப்ப இதெல்லாம் ஃபயர் பால உருவாக்க விடியவ அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கவோ. ஷியானியா இவ்வளவு கேவலமா மூஞ்சி வச்சிருக்கான்னு கேட்டா. ரிசர்ச்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா அவன் மூஞ்சி இப்படிதான் மாறும் அப்படின்னு மாதிரி சொல்றான். பையனோட இந்த சைடு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு அவங்க அப்பா பாக்குறாரு. அதிக மேஜிக்கல் எனர்ஜி, கம்மியான மேஜிக்கல் எனர்ஜி எல்லாம் தொட்டா ஃபயர் ரியாக்ட் பண்ணி பாக்குறான். அதிக மேஜிக்கல் எனர்ஜியில பெருசா ஸ்மோக்கும் வரல, எந்த ரியாக்ஷனும் இல்ல. இப்படியே மேஜிக்கல் எனர்ஜியை மாத்தி வச்சு நம்ம ஹீரோ டெஸ்ட் பண்ணி பாக்குறான். அவங்க அப்பாவும் தண்ணி ஊத்தி அணைச்சிட்டு இருக்காரு. ஷியான், கொஞ்சம் வேணா ரெஸ்ட் எடுக்கோன்னு அவங்க அப்பா சொல்லுவாங்க. சரி அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றான். தண்ணியில நனைறதும் மேஜிக் எக்ஸ்பெரிமெண்ட் ரோஸ் வந்து கேட்க, வேற வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன், எங்க அப்பா இல்லாம பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், இன்னொரு நாள் நான் உனக்கு அதை காமிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். காவின் ஒன்னு புரிஞ்சுட்டு ஹெல்ப் பண்றாரு, பரவாயில்லன்னு ரோஸ் பாக்குறா. அன்னைக்கு காவினை கொன்னப்போ எல்லாரும் என்ன பார்த்து பயந்தாங்க, என் மேல கன்சிடரேட் பண்ணி நீ தான் என்கிட்ட வந்து பேசின, தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நீ தான் எங்க எல்லாரையுமே காப்பாத்திருக்கேன் அப்படின்னு ரோஸ் சொல்றேன். ஐயங்க எப்பவும் ஷியான் உன் கூடவே இருப்பாளன்னு கேட்க, மாறி ரொம்பவே சீரியஸா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ எப்பவும் அவ பக்கம் தாங்கிறத அவளுக்கு புரியவை அப்படின்னு ரோஸ் சொல்றா. நம்ம ஹீரோ மேஜிக்ல இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கான். அண்ட் அன்னைக்கு மாதிரி பயந்து உட்காந்துருந்தா நம்ம ஹீரோவா காப்பாத்தினா. அதை யோசிச்சு பார்த்துட்டு மாதிரி இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் எடுக்கிற. நம்ம ஹீரோ மேஜிக் எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றான். நிறைய மேஜிக் நிறைய ஃபயரை கொடுக்குது. ஃபயர் பால் மாதிரி அதை யூஸ் பண்ண முடியும். சூடு இருக்கிற பொருள் கிட்ட கொண்டு போனாலும் மேஜிக் எரிய ஆரம்பிச்சிருது. மேஜிக்கல் சார்ஜ் ஸ்டேட்ல நம்ம ஹீரோ கிட்ட போனா ஃப்ளேம் yellow கலர்ல வருது. கிளவுஸ் போட்டு யூஸ் பண்ணாலும் கிளவுஸையும் சேர்த்து அதை எரிச்சிருது. ஸோ மேஜிக் எனர்ஜி ஒரு ஃபிளேமபிள் சப்ஸ்டன்ஸ் மாதிரி யூஸ் ஆகுது. பட் அதை யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண எப்படி பண்றதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். மேஜிக் எனர்ஜியை ஃபிஷ் மாதிரி ஆர்பா வெளியே தள்ள முடிஞ்சா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சா. என்னால அதை பண்ண முடியுமே அப்படின்னு மாதிரி காமிக்கிறா. என்னாலயோ பண்ண முடியும் அப்படின்னு ரோஸோ காமிக்கிறா. மேஜிக் எனர்ஜியை கையில இருந்து ரிலீஸ் பண்ணி இப்போ தான் நம்ம ஹீரோ பிராக்டிஸே பண்றான். அதுவா மேஜிக் எனர்ஜியை ஒரே மாதிரி கற்பனை பண்ண அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மொத்த எனர்ஜியும் நான் ரிலீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு கொஞ்சோண்டு நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்றான். ஃபயர் ஸ்ட்ரைக்கரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ மேஜிக் எனர்ஜி வந்து ஃபயரா மாதிரி காத்துல பறக்குது. அப்ப இதுதான் மேஜிக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அதை கண்ணால பாக்குறாரு. இதுல பெருசா அட்டாக் பவர் எதுவும் இல்ல, இது புரோட்டோடைப்ல தான் இருக்கு. ஃபயர் டைப் ஸ்பெல்லுக்கு ஃபிளார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேர் வைக்கிறான். காப்ளின் அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. இப்போ ஃபிளார் நம்ம ஹீரோவோட கையை விட்டு போன அப்புறமும் அதை மூவ் பண்றதுக்கு நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ண அவன் மேஜிக் எனர்ஜி கம்மியாயிட்டே போகுது. மாதிரி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்வாட் ப்ராக்டிஸை பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பா போதும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்பா சொல்றதும் சரிதான், நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, ரெஸ்ட் எடுத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்லுவோம். மாதிரி கண்டினியூ பண்ண சிஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். உடனே அவ கொஞ்சம் நம்ம ஹீரோவை மறைச்சு பாக்குறா. நீ சொன்ன சரிதான் ஷியான், நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா போயிருத்த. அவ மோடு கொஞ்சம் சரியில்லை, அவளை கொஞ்சம் ஃப்ரீயா விடு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. சரி நம்ம ஹீரோவும் சொல்றான். என்னது எலக்ட்ரிசிட்டியா, அது என்னதுன்னு கேட்கவும் இந்த வானத்துல இருந்து தண்டர் வருமே அது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போதைக்கு ஃப்ளேம் மேஜிக்கை ஓரம் வச்சுட்டு லைட்னிங் மேஜிக் அடுத்து ரிசர்ச் பண்ணலாம் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். பட் இந்த வேர்ல்டுல எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது. ஸோ அதை பத்தி அவங்க அப்பாவுக்கு தெரியல. வானத்துல இருந்து வரக்கூடிய அந்த லைட்னிங் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. கிராஸ்ட் தான் ஒரு தடவை அதை பத்தி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்றா. அவன் ஏதோ சோகமா ஃபீல் பண்றா அப்படிங்கறத மட்டும் நம்ம ஹீரோவால புரிஞ்சுக்கிட முடியுது. இப்போ கிராஸ்ட் கிட்ட போயிட்டு லைட்னிங் வரக்கூடிய ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு கேட்கவோ லைட்னிங் வரா அப்படின்னு நம்ம கேட்கறான். அது ரொம்ப ரேரானது, அதை கையில தூக்கிட்டு வர முடியாது, டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ரொம்பவே கஷ்டம். ஸோ மக்கள் அதை எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க, அது ஒரு வேஸ்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்றான். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் கஷ்டம்ல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு மரத்துல இருந்து வெள்ளை கல்லுல ஸ்டிக்கியா ஏதாச்சும் ஒன்று வருமா நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த இடத்துல ரப்பர் மரம் இல்லை அப்படிங்கறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். அடுத்தது மைக்கா தான், கிளாஸ் மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ பேப்பர் கிறிஸ்டலா அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து காமிக்கிறாரு. எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாதது ஒன்று ரப்பரா இருக்கணும் இல்லை கிளாஸா இருக்கணும். ஸோ அந்த கிளாஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் இதை ப்ராசஸ் பண்ண இன்னும் நிறைய தேவையான நம்ம ஹீரோ யோசிக்கும் போது ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட்ல இது நிறையவே கிடைக்கும், ஈஸியா வாங்கலாம். இந்த சைஸ்ல இருக்குது 4000 வரும்னு சொல்லவும்
அந்த காசுக்கு ஒரு ஃபேமிலியே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாமே நம்ம ஹீரோ யோசிச்சா. காசை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, நீ என்கிட்ட இது நாள் வரை எதுவும் கேட்டதில்ல, நான் உனக்கு இதை வாங்கி தரேன் அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. உங்க அப்பா மாதிரி ஒருத்தர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு கிராஸ்ட் சொல்றான். லைட்னிங் வர இப்ப நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துட்டான். ஏன் மேஜிக் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த தடவை நான் பார்க்க போறேன். அவங்க அம்மா எக்ஸைட்டடா இருக்காங்க. பாடியில இருந்த மேஜிக்கை இப்ப நம்ம ஹீரோ வெளியே தடுக்கிறான். அந்த எலக்ட்ரிசிட்டி ரொம்பவே பயங்கரமாகுது. என்னாச்சு சியான், அது ஒர்க் ஆகலையா? ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதான்னு உங்க அப்பா சொல்றாரு. இது சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். ஹாப்பினா நானும் ஹாப்பின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. லைட்னிங் பட்டதுல மேஜிக் வந்து எரியாம அதுக்கு பதில் எலக்ட்ரிசிட்டியை தான் அது கண்டக்ட் பண்ணுது. ஸோ மேஜிக்கல் எனர்ஜி எதை தொட்டாலும் அதை மிமிக் பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறேன். ஸோ வாட்டர் வின் மேஜிக்கை யூஸ் பண்ண பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கலாம். லைட்னிங் ஒரு தொட்டோன்னே தான் அது எலக்ட்ரிசிட்டியா மாறுதுன்னா என்னால அதை ஆக்சுவல் காம்பேட்ல யூஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஆமா, நான் ஏன் மேஜிக்கை பால் மாதிரி ஷேப்ல ரிலீஸ் பண்ணணும், வேற ஷேப்லயே ரிலீஸ் பண்ணலாமே நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி பாக்குறான். நம்ம ஹீரோ மைண்ட்ல எப்படி நினைக்கிறானோ அந்த ஷேப்புக்கு அந்த மேஜிக்கல் எனர்ஜி ரிலீஸ் ஆகுறதும் மாறுது. அப்போ இதை யூஸ் பண்ணி என்னால லைட்னிங்கும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ போறேன். மறிட்டு அதை சொல்ல நம்ம ஹீரோ ரூமுக்கு போய் பார்த்தா மறி அங்க இல்ல. அந்த லேக் சைடா தான் நம்ம ஹீரோ போய் பாக்குறேன். பார்த்தா அவ அந்த இடத்துல தான் அவ கையில இருந்த கட்டை அவுத்து போட்டுட்டு திரும்ப ஸ்வாட வச்சு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கா. நீ ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னதை விட நம்ம ஹீரோ ஆமா அப்பா சொன்னதுக்கிட்ட ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னதுதான் அவளுக்கு கவலையா இருக்கு. மறைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ அவ பக்கம் தான் இருக்காங்கிறத புரியவே அப்படின்னு ரோஸ் சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சாரி சிஸ்டர், அன்னைக்கு அப்பா பக்கம் நான் இருந்துட்டேன், உன் பக்கம் தான் நான் இருந்து சப்போர்ட் பண்ணிருக்கேன். அதுக்காக எப்பவும் நீ என் பக்கம் இருந்து சப்போர்ட் பண்ணுவேன், பட் நான் உனக்கு அதை பண்ணல, சாரி நம்ம ஹீரோ சொன்னா. இல்ல ஷியான், இதுல உன் தப்ப எதுவும் இல்ல. சொல்ல போனா உன்னை பார்த்து நான் ஜலசா ஃபீல் பண்ணேன். பிக் சிஸ்டர் நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண நினைச்சேன், பட் காப்ளின் வந்தப்போ நான் பயந்துட்டேன். கடைசியில நீ தான் என்ன அன்னைக்கு ப்ரொடெக்ட் பண்ண. நீ இல்லாம நான் அன்னைக்கு இறந்துருப்பேன். ஸோ நீ ஹெல்ப் பண்ணதுல எனக்கு ஹாப்பி தான், பட் எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லவும், அப்ப நீ என்ன வெறுக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல எனக்கு எப்பவுமே ஒன்ன மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு வா சொல்ற. நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட, பட் நான் இன்னும் வீக்கா இருக்கேன், அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. பாரு, திரும்பவும் உன்னை நான் கவலைப்பட வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிஸ்டர் கொஞ்சம் கண் கலங்கவும், சாரி சிஸ்டர், உன் ஃபீலிங்ஸ் நான் புரிஞ்சுக்கிடாம இருந்துட்டேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும், நான் இனி உன் பக்கம் இருந்து எப்பவுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோட பாடி அது க்ளோ ஆக ஆரம்பிக்குது. எந்த வேர்ல்டா இருந்தாலும் அடல்ட்ஸா இருந்தாலும் குழந்தைங்களா இருந்தாலும் சர்வை பண்ண ரொம்பவே கஷ்டப்படுறாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோ கூடவே ரொம்ப ஓட்டி க்ளோஸா நின்றுட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போட்ட மாதிரி இருந்தது இப்போ சமாதானம் ஆயிடுச்சு. நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன் நம்ம ஹீரோ கிட்ட. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் இடைஞ்சலா இருக்கணும் அப்படின்னு வா கேட்கிறேன். இல்ல அப்படி சொல்ல வரல, உனக்கு அது டேஞ்சரஸா இருக்கும், அதனாலதான் தள்ளி நிக்க சொல்றான் நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ நம்ம ஹீரோ அவனோட லைட்னிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ அவனோட அந்த மேஜிக் எனர்ஜியை வந்துட்டு பெரிய லெவலுக்கு சின்ன லேயரா ஸ்ப்ரெட் பண்றான். மேஜிக் அமௌண்ட் என்னமோ சேமா தான் யூஸ் பண்றான், பட் பலூன் மாதிரி அது பெருசா ஸ்ப்ரெட் பண்ணதான் சில. அப்படி பண்றது மூலியமா அவனோட மேஜிக்கல் எனர்ஜி வீக் ஆயிருது. என்ன அதை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி நம்ம ஹீரோவால அதை குட்டியா கம்ப்ரஸும் பண்ண முடியும். கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட மேஜிக் வந்து ஃபயரை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ரிலீஸ் பண்ணுது. கேஸ் ஃபிளார் அப்படின்னு நம்ம ஹீரோ அதுக்கு பேரும் வைக்கிறான். கம்ப்ரஸ் பண்ண மேஜிக்கல் லைட்னிங்ல போட்டா லைட்னிங்ல பெருசா எந்த ரியாக்ஷனும் இல்ல. சோ ஃபயருக்கு டிஃபரெண்ட் ஆகும், லைட்னிங்க்கு டிஃபரெண்டாவும் அது ரியாக்ட் ஆகுது. இப்போ அடுத்ததான் மேஜிக் ஷேப் நம்ம ஹீரோ மாத்தி தூரத்துல நின்ன மேஜிக் எலக்ட்ரிசிட்டி நம்ம ஹீரோ கிட்ட வருது. ஃபயர் மேல எலக்ட்ரிசிட்டியை செலுத்தினா அது வெளியே தான் நோக்கி போகுது. அப்ப ஏன் எலக்ட்ரிசிட்டி மட்டும் ஒன்ன நோக்கி வருது அப்படின்னு அவங்க எல்லாம் டவுட் பண்றாங்க. ஏன்னா அதோட நேச்சுரல் பினாமினான் வேற மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோட மேஜிக் லைட்னிங்ல வந்துட்டு ஒரு கண்டக்டர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த மேஜிக்கு இன்ஃபினிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கு. நான் கிரியேட்டிவா தான் யோசிக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு வேற பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோட அப்பா கிராஸ்ட கூட்டிட்டு வந்திருக்காரு. லைட்னிங் ஓர நம்ம ஹீரோ தூக்குறதுக்கு கிளாஸை யூஸ் பண்ணிருப்பான். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்னோட நாலேஜை பயன்படுத்தி இவன் அந்த அயன் ஓர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்னு அவங்க அப்பா நம்ம ஹீரோட்டு சொல்றாரு. பெர்மிஷன் இல்லாம உன் ஐடியாவை யூஸ் பண்ணிருக்க, மன்னிச்சிரு அப்படின்னு அவர் சொன்னா. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கலாம். என்னோட பிசினஸ்க்கு நான் உன் ஐடியாவை யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லவும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி வேற ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இதுல இருந்து குட்டி குட்டியா லைட்னிங் வரும். டிஃப்ரெண்டா இது இருக்கேன்னு சில பேர் வாங்கியிருக்காங்க, பட் இவன் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான், நிறைய பேர் இதை வாங்கல. உன் அறிவை பயன்படுத்தி இதை யூஸ்ஃபுல் பிசினஸ் ப்ராடக்டா மாத்த அப்படின்னு கிராஸ்ட் கெஞ்சுறான். இந்த ஸ்டோர் ரூம்லயே இருந்து சத்தம் வர வந்துகிட்டே இருக்கு, பக்கத்து கடைக்காரங்க எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். சரி நான் ட்ரை பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். கிராஸ்ட் ஹாப்பியானா, பட் அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்ல முடியாது. சோ நம்பிக்கை வைக்காதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். எதுக்காக இது எல்லாத்தையும் கேப் போட்டு வச்சிருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா கிட்ட வச்சா அப்படின்னு ஒரு ஒன்னத்தை கிட்ட வச்சு காமிக்கிறாரு. பயங்கர லைட்னிங் ப்ரொடியூஸ் ஆகி பிரைட்டான வெளிச்சம் அதுல இருந்து வருது. அந்த லைட்னிங் ஓர ப்ராசஸ் பண்ணி மெட்டலா இவங்க மாத்திருக்காங்க. இப்போ இதுல ஏன் எலக்ட்ரிசிட்டி வர மாட்டேங்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ரெண்டு பீஸையும் டச் பண்ண பெரிய லெவல்ல வெளிச்சம் வரும்னு பார்த்தா எதுவுமே ஆகல. நான் ப்ராசஸ் பண்ண அப்புறம் இது வெறும் மெட்டலா மாறிடுச்சு அப்படின்னு கிராஸ்ட் சொல்றான். அந்த லைட்னிங் ஓர ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதோட தன்மையை அது இழந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்றான். மேபி இப்படி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவன் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளேமை கிரியேட் பண்றான். இதை வந்து மெல்ட் பண்ணி பாருங்க நம்ம ஹீரோ சொன்னா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, எப்படி நீ அந்த தீயை கிரியேட் பண்ண, எல்லாரும் ஏன் நார்மலா ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு கிராஸ்ட் கேட்கறான். இதுதான் மேஜிக் நம்ம ஹீரோ சொல்றான். மேஜிக்கை பத்தி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உங்க எல்லாருக்கும் இது தெரியுமா, உண்மையிலேயே இது வேற லெவல். சோ உன்னோட அந்த மேஜிக் ஃப்ளேம் நான் யூஸ் பண்ணா டிஃபரெண்டா வருமான்னு கேட்கவும், தெரியல ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ப்ராசஸ் முடிய 1 ஹவருக்கு மேல ஆகும், வேணா போய் சுத்தி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லவும், நான் இங்கே இருக்கேன் நம்ம ஹீரோ சொன்னா. நானும் அப்ப இங்கே இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்றேன். மேஜிக் ஃப்ளேம்ல ப்ராசஸ் பண்ணப்பட்ட லைட்னிங் ஒரு வந்துட்டு அதோட லைட்னிங் தன்மையை இழக்கல,
இன்னொரு மட்டல் கிட்ட கொண்டு போகவும் அதோட பவர் பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருது. சாதிச்சுட்ட ஷியான் உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. இதுக்கு நம்ம அயன் லைட்னிங்னு பேர் வைக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நிறைய லைட்னிங் அயன் ஓரை இப்போ ப்ராசஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட ஹெல்ப் மூலியமா லேம்ப் மாதிரி டிசைன்ல ரெடி பண்ணிருக்காங்க. நடுவில் வந்து கிளாஸ் மெட்டீரியலை வைக்கிறாங்க. கூடவே லைட்டர் மாதிரியான ஒரு ப்ராடக்டையும் ரெடி பண்ணிருக்காங்க. இதுக்கு நடுவில் இருக்கிற கிளாஸ் மேல இருக்கிற லெட்டை தூக்குனா லைட் ப்ரொடியூஸ் ஆகும், இருட்டில் யூஸ் பண்ணலாம். அப்புறமா லைட் ஸ்ட்ரைக்கர் ஈஸியா இதை வச்சு நெருப்பை உண்டு பண்ணலாம். இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க இந்த புது ப்ராடக்ட் வாங்குங்க அப்படின்னு நம்ம ஹீரோ விளம்பரம் பண்றான். என் பையன் ஒரு ஜீனியஸ்னு அவங்க அம்மா சொல்லவும் நீ உண்மையிலேயே அமேசிங்னு அவங்க அப்பா அக்கான்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. ஷியான் உண்மையிலேயே ஸ்பெஷல் தான், ஏன்னா அவன் ஒரு அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ சொல்ல வரவும் கிராஸ் அப்படின்னு ஹீரோட அப்பா கத்துறாரு. ஓ சாரிப்பா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி கிராஸ்ட் சமாளிக்கிறான். சரி லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க. மிஸ்டர் கிராஸ்ட் என்ன பத்தி தான் ஏதோ சொல்ல வந்தாருல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஷியான் வேற ஏதோ ஹெல்ப் தேவைன்னாலும் சொல்லு, தைனாம நான் பண்றேன் அப்படின்னு கிராஸ்ட் சொல்லி அனுப்புறான். ஹீரோக்கு ஏதோ புது ஐடியா வந்திருக்கு, அதையும் கிராஸ்ட மேக் பண்ண சொல்லியிருக்கான். லைட்னிங்கும் என் மேஜிக் பெர்ஸ்பெக்டிவ மாத்த போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நிறைய கஸ்டமர்ஸ் அந்த லைட்டை வாங்கிட்டாங்க. ஆக்சிஜன் இல்லாம ஃபயர் எரியாத, அதனாலதான் டம்ளரை வச்சு அடைச்ச உடனே இந்த ஃபயர் அணைஞ்சு போகுது. பட் மேஜிக்கல் ஃபிளேம் எரியறதுக்கு ஆக்சிஜன் தேவையா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை டம்ளரை வச்சு மூடுறான். அது அணைஞ்சு போகாத மாதிரி சொல்றா. கண்டிப்பா அதை அணைஞ்சிரும் ரோஸ் சொல்றா. அதான் அந்த மேஜிக்கல் ஃபிளேம் அணைஞ்சு போகல, நான் சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்னு மாதிரி சொல்றா. சோ அந்த மேஜிக் ஃபிளேம் எரியறதுக்கு ஆக்சிஜன் தேவை இல்லை அப்படின்னா அந்த மேஜிக்கல் எனர்ஜி வந்து நேச்சுரல் பினாமினானியே மாத்துது. அப்படி இதால என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு சொல்ல தெரியல. மேஜிக்கே இந்த ஃபிளேமுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி ரியாக்ட் பண்ணுது. மேபி இன்னொன்னு ட்ரை பண்ணி பார்க்க ஆசைப்படுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபிளாரை கிரியேட் பண்றான். மாதிரி வெறுமனா அவளோட மேஜிக்கல் எனர்ஜி அந்த ஃபிளாருக்குள்ள செலுத்துறா. அது பயங்கரமா வெடிக்குது. இப்படிதான் அது நடக்கணும்னு எனக்கு தெரியுமான்னு ரோஸ் கேட்கவும் இல்ல அவளோட மேஜிக்கல் எனர்ஜி அந்த ஃபிளேமை அதிகப்படுத்தும்னு நினைச்சேன், பட் இவ்வளவு பெருசா வெடிக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மேஜிக்கல் எனர்ஜி அதை லைட்டா தொடதான் செஞ்சது, அப்புறம் ஏன் இப்படி ரியாக்ட் ஆச்சு, ஆக்சிஜன் இல்லாம இந்த ஃபிளேம் எரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போதுதான் ஆக்சுவலி இந்த மேஜிக்கல் எனர்ஜி அது மேஜிக்கல் எனர்ஜியே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறான். பட் நீ தானே இது மேஜிக்கல் எனர்ஜின்னு சொன்ன அப்படின்னு ரோஸ் கேட்கவும் மேஜிக்கல் எனர்ஜி தான், பட் அதே நேரத்துல இல்ல, ஏன்னா இது வந்து காத்து. மேஜிக்கல் எனர்ஜி ஏர் கூட ரியாக்ட் ஆகி இருக்கு, அதனாலதான் அந்த ஃபிளேர் கூட ரியாக்ட் ஆகும்போது அது அந்த மாதிரி வெடிச்சது. உண்மையிலேயே ஒரு பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்ப வில்லத்தனமா சிரிக்கிறான். இவன் இந்த மாதிரி சிரிக்கிறத நிறைய பேர் பார்க்காம இருந்தா நல்லது அப்படின்னு மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோ கேட்ட ப்ராடக்ட்டை கிராஸ்டோ ரெடி பண்ணிட்டான். அந்த பேப்பர் கிறிஸ்டலையும் அதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். சோ எலக்ட்ரிசிட்டி உன் கையில படாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபிளேர் அண்ட் வெறும் மேஜிக்கல் எனர்ஜியை கம்பைன் பண்ணி அதை வெடிக்க வைக்கிறான். அடுத்ததான் மேஜிக்கல் எனர்ஜி எந்த சைடு போகணுமோ அந்த சைடு வெறுமன மேஜிக்கல் எனர்ஜியை செலுத்தி அதுல லைட்னிங்க வைக்கிறான். ஃபைனலி நான் சாதிச்சுட்டேன், லைட்னிங் மேஜிக் ஃபயர் போல்ட்டை என்னால யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகுறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ அழ ஆரம்பிச்சோம், என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்கிறேன். நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல நம்ம ஹீரோ அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பயந்துச்சு பாத்ரூம்க்கு போயிட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்மா ஏதோ பேசுறத நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த பையன் உண்மையிலேயே இவ்வளவு திறமசாலியா வருவான்னு எதிர்பார்க்கல. எத்தனை தடவை யோசிச்சாலும் சரி ஷியானை நம்ம கிட்ட கொடுத்த அந்த பர்சன் சொன்ன மாதிரியே ஷியான் ஸ்பெஷல் தான் போல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா பேசுறது நம்ம ஹீரோ கேட்டுதான். அப்படின்னா உண்மையிலேயே நான் பிளட் ரிலேட்டட் கிடையாதா, இவங்களுக்கு நான் பிறக்கலையா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ லைட்னிங் போல்ட்டை வச்சு அங்க இருக்கிற ஒரு கட்டையை நம்ம ஹீரோ வந்துட்டு டைரக்டா அட்டாக் பண்ணி 2 துண்டா உடைக்கிறான். பாவ் ஷியான் நீ சூப்பர் அப்படின்னு சொல்லி மாதிரி பாராட்டுறா. இவங்க என்னோட பேரண்ட்ஸ் இல்லைன்னா மரி அப்படின்னா என்னோட சிஸ்டர் கிடையாது, நாங்க பிளட் ரிலேட்டட் கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம ஹீரோ ஃபிளாஷ்பேக்கை யோசிக்கிறான். ஷியான் ஒரு பையன், நான் ஒரு பொண்ணு, நான் கல்யாணம் பண்ண அப்புறம் நான் முட்டை போடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. சிப்ளிங்ஸ் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். பட் உண்மையிலேயே நாங்க சிப்ளிங்ஸ் இல்லைன்னா நான் அப்போ இல்ல இப்போ நான் அதை பத்தி திங்க் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். என் சிஸ்டரும் நானும் ரிலேட்டட் இல்லைன்னு பத்தி யோசிக்கும் போது என் மண்டையில இருந்து புகையா போகுது. அதை பத்தி திங்க் பண்ணாம மேஜிக்கை பத்தி திங்க் பண்ணுவோம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 2 மேஜிக்கல் எனர்ஜியை கம்பைன் பண்ணி நம்ம ஹீரோ யூஸ் பண்ணும்போது ட்வின் ஃபிளேர் கிடைக்குது. அதையே ஸ்கொயர் ஷேப்ல யூஸ் பண்ணா லைட்னிங் போல்ட்டை கிரியேட் பண்ண முடியுது. அண்ட் பாம் ஃபிளேரை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரீகால் பண்ணி அதெல்லாம் நோட்ஸா எழுதி வைக்கிறோம். இப்போ அடுத்ததான் வாட்டர் மேஜிக்கை தான் நம்ம ஹீரோ கத்துக்கிடணும். மேஜிக் எதை தொட்டாலும் அந்த பினாமினானா மாறுச்சு. சோ வாட்டரை தொட்டா நம்ம ஹீரோ வாட்டரா மாறும்னு நினைக்கிறேன். பட் மேஜிக் அந்த மாதிரி ஆகல. என்ன பண்ணிட்டு இருக்க ஷியான், எங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சொல்ற. மேஜிக்ங்கிறது காத்துல தான் இருக்கு, அது எதை தொட்டாலும் அந்த நேச்சுரல் பினாமினானா அது மாறும். தண்ணி கடையில மேஜிக் யூஸ் பண்ணா அது தண்ணியா மாறும் நான் நினைச்சேன் நம்ம ஹீரோ சொல்றேன். பட் அதுக்கு பதில் அந்த மேஜிக் பறந்து வெளியே தான் வந்துச்சு. சோ இதோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறேன். 2ஆம் மேஜிக் யூஸ் பண்ணவும் தண்ணி அப்படியே மேல பறக்குது. இதை எப்படி பண்ணன்னு கேட்கவும் என் மேஜிக்க தண்ணியை தூக்குற மாதிரி நான் ஆர்டர் கொடுத்தா நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ உன்னால வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்கவும் ஆமா வாட்டர் மேஜிக் இருக்கு, பட் அதை நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணா கரெக்டா இருக்காது. இதை பாருங்கன்னு காத்துல நம்ம ஹீரோ வாட்டரை கிரியேட் பண்ண ட்ரை பண்றான். பட் எதுவுமே நடக்கல. காத்துல இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் நான் ஒன்னா ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு பெரிய சைஸ் ஏரியாவை நான் கவர் பண்ணணும்னு அவனோட மேஜிக்ல பலூன் மாதிரி பெருசா நம்ம ஹீரோ தின் லேயரா கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்றான். எப்படி உன் கைக்கு திடீர்னு தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மாதிரி நம்ம ஹீரோவை போட்டு ஒழுக்குறா. சோ மேஜிக் அந்த மாதிரி தின் லேயரா ஸ்ப்ரெட் பண்ணி காத்துல இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மேஜிக் என்ன பேர் வைக்க போறான்னு கேட்கவும் அக்வா மேஜிக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஈவன் மரி அண்ட் ரோஸாலையும் இதை பண்ண முடியுது.
லைட்னிங் வாட்டர் 3 மேஜிக் இப்போ நம்ம ஹீரோ யூஸ் பண்ண கத்துக்கிட்டா இன்வெஸ்டிகேஷனோட அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஸோ இப்போ கிராஸ்ட்டை கூட்டிட்டு இவங்க எல்லாரும் அட்வென்ச்சரஸ் ஸ்கில்டுக்கு போறாங்க. இவனோட மேஜிக் மான்ஸ்டரை அட்டாக் பண்ண ஒர்க் ஆகுதான் இப்போ நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கணும். மரி ஆண்ட்ரோஸும் ஸ்ட்ராங் ஆகணும், மேஜிக்கை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி மான்ஸ்டர் ஹண்டிங்க்கு வந்திருக்காங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ நம்ம ஹீரோ உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம தான் வந்து பிளாட்டினம் ரேங்க் அட்வென்ச்சரர் நான் அந்த பசங்க கூட போறேன்னு சொன்னா, ஓ நீங்க 2 பேருமா நான் கேட்கறா. பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா பின்னாடி வந்து நிக்கிறேன். ஏன்னா நீங்க டைமண்ட் ரேங்கா அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. தேவையான குவெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. தெரியாம வந்ததுக்கு சாரி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் நினைச்சது சரிதான், நீங்க ஏதோ ஒண்ணு தெல்லுமுள்ளு பண்றீங்கன்னு தெரியும். ஏன்னா 2 நாளா மாதிரி எங்க கண்ணை பார்த்து பேசவே இல்லை அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. என்னாலதான் மாட்டிக்கிட்டோம் சாரி அப்படின்னு மாதிரி சொல்றேன். இவ்வளோ டேஞ்சரஸான விஷயத்துக்கு நீங்க வருவீங்கன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கலான்னு சொல்லுவோம். அவங்களே திட்டாதப்பா அப்படின்னு கிராஸ்ட் சொன்னா, ஒன்னதாண்டா முதல்ல திட்டணும்னு அவங்க அப்பா திட்டுறாரு. தனியா வராம புத்திசாலித்தனமா கிராஸ்ட்டை கூட்டிட்டு வந்தீங்களே அந்த வகைக்கு நான் உங்களை பாராட்டணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. நெக்ஸ்ட் டைம் அட்வென்ச்சரிங் பண்ண வரும்போது என்கிட்டயும் சொல்லுங்க, நானும் கூட வரேன்னு அவங்க அப்பா சொல்லவும் எல்லாருமே இப்ப ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறாங்க. நீ அப்பா பார்த்த மாதிரியே இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு சொல்லி கிராஸ்ட் சொல்றான். அப்பாவே எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணிட்டா நாங்க என்ன பண்றது அப்படின்னு மாதிரி யோசிக்கிறேன். இந்த மான்ஸ்டர்ஸோட நம்பர்ஸை நான் கம்மி பண்ணியிருக்கேன், இன்னும் நிறைய எண்ணம் திரும்ப வரும், அதை நீங்க அட்டாக் பண்ணுங்கன்னு உங்க அப்பா சொல்றாரு. காப்ளின்ஸ் அளவுக்கு இதுங்க ஸ்ட்ராங் கிடையாது, நான் தைரியமா ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்ப மரியும் தைரியமா ஃபைட் பண்ண போறேன். அவ பின்னாடி நிறுத்தி மத்த 2 பேரையும் முன்னாடி இருந்து அட்டாக் பண்ண சொல்லி நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. ஃபிளேர் பாம்பை ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ யூஸ் பண்றாரு. மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரவும் நான் கேஸ் பண்றதுக்கு இன்னும் தயாராகல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ டக்குன்னு மரி ஆண்ட்ரோஸ் ஒரு மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹை வோல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அடுத்த 2 மான்ஸ்டரை கொண்டுதான். திடீர்னு மரி ஆண்ட்ரோஸ்க்கு பின்னாடி அட்டாக் பண்ண ஹீரோ அட்டாக் பண்ணி சாகடிக்கிறான். நல்ல வேலை ஷியா நீ எங்களை காப்பாத்திட்ட அப்படின்னு மரி சொல்லவும், நீயும் என்ன காப்பாத்திட்ட ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நான் ஃபைட் பண்றதுக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அப்படின்னு மரி சொல்ற. ஈவன் நாங்கள் பிளட் ரிலேட்டடோ இல்லையோ இந்த மொத்த வாழ்றையோ இவ தான் எனக்கான பிக் சிஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த ஃபைட் முடிஞ்சதுன்னா நம்ம இன்னும் அடுத்த ஃபைட்டுக்கு போகலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கேட்குறாரு. ஏன்னா இன்னொரு சான்ஸ் இந்த மாதிரி கிடைக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபைட்டுன்னு ஆரம்பிச்சிட்டு அவங்க அப்பாவை தடுக்க முடியாதுன்னு கிராஸ்ட் சொல்றான். கண்டினியூஸாக நிறைய ஃபைட்டை பண்ணி இவங்கெல்லாம் டயர்டாக இருக்காங்க, நீங்க இங்கே ரெஸ்ட் எடுங்க, இந்த மான்ஸ்டர்ஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாங்கள் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பாவும் கிராஸ்டோ போறாங்க. இங்கே வந்து ஃபைட் பண்ணதுல நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோவோ பார்க்குறேன். இவங்க எல்லாரும் இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த டென்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு மேஜிக்கல் கிரீச்சர் இருக்குங்கிறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். ஒருவேளை பயங்கரமான மான்ஸ்டரா இருக்குமோ, ஏதாச்சும் வந்துடுச்சுன்னா அப்படின்னு இவங்க பயந்துகிட்டே உள்ள போறாங்க. என்ன லைட் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பார்த்தா ஒரு கூண்டுக்குள்ள வந்துட்டு ஃபேரியை அடைச்சு வச்சிருக்காங்க. இது ஒரு ஃபேரி தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், மான்ஸ்டர்ஸ்க்கோ இதுக்கோ என்ன வித்தியாசம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இதை நம்ம ஃப்ரீ பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். மற்ற 2 பேரும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. கூண்டை திறந்து விடவும் அந்த ஃபேரியும் இப்ப வெளியே கிளம்பி போகுது. அப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி தினிசா லுக்க விட்டுட்டே அது போகுது. நான் ஒரு ஃபேரியை இப்பதான் க்ளோஸா பாக்குறேன் அப்படின்னு ரோஸ் சொல்ற. சேஃபா வீட்டுக்கு போ அப்படின்னு நம்ம ஹீரோ அதை அனுப்பி வைக்கிறான். இவங்க உடம்புல ஸ்கிராட்ச் அழுக்கெல்லாம் இருக்குது பார்த்துட்டு அவங்க அம்மா இப்ப அவங்க அப்பாவை தனியா கூட்டிட்டு போய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. வேணாம் கேண்டில்ஸ் வச்சு அடிக்காத அப்படின்னு அவங்க அப்பா கத்துறாரு. ஆக்சுவலி நீங்க மான்ஸ்டர் ஹண்ட்டுக்கு தான் போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நான் அதுல உங்களை எந்த குறையும் சொல்லல. ஆனா ஹண்டிங்னு வந்துட்டு அவங்க அப்பாவை தடுக்க முடியாது, கண்டிப்பா இன்னும் நிறைய வேலையை உங்களை பண்ண வச்சிருப்பாரு, அதுக்கு தான் நான் அவருக்கு அடி கொடுத்தேன். நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அம்மா தான், ஸோ தப்பா புரிஞ்சுக்கிடாதீங்க. நீங்க உயிரோட சேஃபா திரும்ப வந்தா அதுவே எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சாரிம்மா இனி உங்ககிட்ட சொல்லாம வெளியே போக மாட்டான்னு அவங்க சொல்லவும், அது எனக்கு போதும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு, அழுக்கா இருக்கீங்க வாங்க குளிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவையும் சேர்த்து கூட்டிட்டு போறாங்க. நம்மளா ஃபேமிலி கான்சென்ட்ரேட் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். முதுகு தேய்ச்சி போடுறான் அவங்க அம்மா சோப் போடவும், போதும் நல்லா இருந்துச்சு நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள குதிச்சிருதான். இதை ஹெவன் சொல்லவா ஹெல்லுன்னு சொல்லவாட்டே தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தலை சுத்திட்டு இருக்கான். நீ நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்னு மாதிரி சொல்லவும், நானும் தான் அவங்க அம்மா சொல்றாங்க. நீ எப்படி செய்யான்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும், நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த ஃபேமிலியில நான் இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோனோட வின் மேஜிக்கெல்லாம் டெவலப் பண்ணிட்டேன். அண்ட் நம்ம ஹீரோ கொஞ்சம் வளர்ந்தும் இருக்கான். 2 வருஷமா நம்ம ஹீரோ அட்வென்ச்சரஸாக ஒர்க் பண்ணிட்டேன். காப்ளின்ஸ் கூடலாம் வந்து இப்போ தனியாக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கிரியேட் பண்ண இந்த நியூ விண்ட் ஸ்பெல்லு ப்ளோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கே நம்ம ஹீரோ பார்க்குறேன். பட் அதை ஆக்டிவேட் பண்ண தான் ரொம்ப டைம் ஆகுது. இந்த ப்ளோவோட மெயின் பர்பஸ் அட்டாக்கிங்கோ கிடையாது நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். 2 வருஷம் ஆயிட்டதுனால மரி ஆண்ட்ரோஸுமே வளர்ந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் அவங்க பார்க்க அடல்ட்ஸ் மாதிரி என் கண்ணுக்கு தெரியுறாங்க நம்ம ஹீரோ பார்க்குறேன். அந்த 2 வருஷத்துல நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். மற்ற மக்கள் கிட்ட மேஜிக் பவர் இருக்கா இல்லையாங்கிறத இப்ப நம்ம ஹீரோவால சென்ஸ் பண்ண முடியும். மரி ஆண்ட்ரோஸ் கிட்ட மத்தவங்களோட அதிக பவர் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த டவுன்ல இப்பெல்லாம் அதிக காப்ளின்ஸ் மிஷன் தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இவங்க பாக்குறாங்க. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க போயிட்டு போவோமான்னு மரி கேட்கறா. பார்த்தா கிராஸ்டோட கடைக்கு தான் போயிருக்காங்க. நம்ம ஹீரோ வளர்ந்துட்டா அப்படிங்கிறதுனால அவனோட காண்ட்லெட் குட்டி ஆயிடுச்சு. ஸோ கிராஸ்ட் புதுசா காண்ட்லெட் நம்ம ஹீரோக்கு செஞ்சு கொடுக்குறான். நீ அதுக்குள்ள ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துட்டா அப்படின்னு கிராஸ்ட் சொல்றான். எல்லாமே அவங்க அப்பா கூட ஒர்க் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு அவர் கேட்கவும், நாங்க கூடிய சீக்கிரமே சில்வர் ரேங்க் அட்வென்ச்சரர்ஸ் ஆக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. வயசுல இவன் நாங்க கூட அந்த ரேங்க் அடையல அப்படின்னு
கிராஸ்ட் சொல்றான். பட் எங்க காலத்துல எல்லாம் இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ஸ்கில் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கிராஸ்ட் சொல்றான். என்ன ஷியான் இந்த கான்ட்லெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மாதிரி வந்து விசாரிக்கிற. சரி ஷியான் அடுத்து என்ன பண்ண போறான்னு கேட்கும்போது இன்னும் நிறைய மேஜிக்க கத்துக்கிட போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். சரி நிறைய மேஜிக்க கத்துக்கிட்ட அதுக்கப்புறம் லைட்னிங் லேம்ப்ஸை நீ தான் கண்டுபிடிச்ச, உன்கிட்ட நாலேஜ் இருக்கு, அது மக்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி உன்னோட அந்த மேஜிக் அதை நீ எதுக்காக பயன்படுத்த போற? காப்ளின்ஸை கொள்ள நீ அதை யூஸ் பண்ற, நான் ஒன்னும் கொஞ்சம் குத்தம் சொல்லல. பட் ஆனா மேஜிக்ங்கிறது ஒரு வண்டர்ஃபுல்லான விஷயம். அதை வச்சு மக்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா பண்ண முடியுமா? விஷயங்கள்லயும் ஒரு நல்ல விஷயத்த கண்டுபிடிக்கிறது கஷ்டம், பட் ஒன்னால அதை பண்ண முடியும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவா அவங்க அப்பாவோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை அட்டாக் பண்ணிருக்கான். அவங்க அப்பா கிட்ட வரவும் வின் மேஜிக் யூஸ் பண்ணி பறந்துட்டு எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க அப்பாவையும் நம்ம ஹீரோ ட்ராப் பண்ணிருக்கான். பட் தரையை எப்படி நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, என்னோட ஃபால் மேஜிக், நான் தரைக்கடியில சில காத்த செலுத்தினேன். பட் ஓடிக்கிட்டே நான் மேஜிக் எனர்ஜியை செலுத்துறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஸ்டாமினாவை நான் வளர்த்துக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ப்ளோ மேஜிக்கும் வேற லெவல், நீ அப்படியே பறந்தியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கறாரு. ஒரு நாள் நான் வானத்திலேயே பறப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அடுத்து என்னோட ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமான்னு மாதிரி வந்து நிக்கிற. இப்ப மரியும் அவங்க அப்பாவும் ஃபைட் பண்றாங்க. மரி முன்ன இருந்ததை விட ஸ்வாட் ஸ்கில்ல ரொம்பவே சூப்பரா மாறிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறா. பட் மரி என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்க அப்பா அவளை தோக்கடிச்சிருந்தாரு. நான் மட்டும் எப்பவும் வின் பண்றேன், நான் வின் பண்ணலையா அப்படின்னு மாதிரி வருத்தப்படுறா. பட் நீ இப்ப ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லா மாறிட்ட அப்படின்னு அவங்க அப்பா பாராட்டுறாரு. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் தனியா அவளோட ஸ்கில் வளர்ந்தது என்னமோ உண்மைதான், பட் ஆனா அவளோட ஸ்ட்ரென்த் அது அடல்ட்ஸுக்கு ஈக்குவலா இருக்கு. ஒருவேளை இவ சூப்பர் ஹியூமனான அவங்க அப்பா யோசிக்கவும் மேஜிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்றதுதான் அதுக்கு காரணமா இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பட் இப்போதைக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை, நீ அதை பத்தி கவலைப்படாதன்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஆக்சுவலி ரோஸ் ஒரு காமனர், அவங்க வீட்டில் அக்ரிகல்ச்சர் தான் பண்ணுவாங்கங்கிறதுனால அவளோட ஃபீல்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவும் மாதிரியும் போகிறாங்க. எங்களுக்கும் ஆள் தேவைப்படுது, தாராளமாக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ரோஸ் சொல்கிறா. கோச்சிங்லால பிரச்சனை, இதெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு வா சொல்கிறா. இவனை வகிட அதிக ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அவன் நார்மலாக தான் நடந்துக்கிறா. அப்பா சொன்ன மாதிரி அவளை பற்றி கவலைப்பட தேவையில்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நானும் நிறைய படிப்பேன், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்கிறா. வானம் இரண்டுட்டு வருது, இப்போ மழை பெய்ய ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. வானத்தில் ஏதோ ரெட் கலர் லைட் மாதிரி நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்போ திடீர்னு பார்த்தா மரி மயங்கி கீழே விழுந்துருதா, என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்க்குறான். அதான் மரி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிற. இப்போ நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ரோஸோட வீட்டுல தான் மரியா வச்சிருக்காங்க. மரிக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமா உட்காந்துருக்கான். இப்போ அவங்க அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. மரி செல்லம் அப்படின்னு அவங்க அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. மரி கண் முழிக்கிறா. பட் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காம அப்படியே தூக்க ஸ்டேட்ல இருக்கிற மாதிரியா அவ இருக்கா. மேபி இது லெத்தார்ஜி சிக்னஸா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சில பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். ரீசெண்டா டவுன்ல இந்த வியாதி பரவுது, திடீர்னு மக்கள் கீழே விழுந்து மயங்கிருக்காங்க. அவங்க முழிச்சுதான் இருக்காங்க, பட் லேசி பர்சன் மாதிரி எந்த ரெஸ்பான்ஸும் பண்றது இல்ல. அதனால தான் இதுக்கு லெத்தார்ஜி சிக்னஸ்னு பேர் வச்சிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் யாருமே இதனால் வர குணமானது இல்ல. ஒரு அன்னோன் டிசீஸ் ரோஸ் சொல்றேன். நம்ம இவ்வளவு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும் நம்ம ஹீரோ அப்பா சொன்னா. அப்பா நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா ஷியா நைட் டைம் ஃபாரஸ்ட்ல உல்ஃப்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அது கூட ஃபைட் பண்றதை விட நான் உங்க கூட வர்றது டேஞ்சரஸா இருக்காதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். கரெக்ட் தான் அவங்க அப்பா யோசிச்சு இப்ப நம்ம ஹீரோவையும் சேர்த்து கூட்டிட்டு போறாரு. ஷியான் ஒரு கண்ணு மரியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபாஸ்டா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்பா அது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். வானத்துல ரெட் கலர் லைட் இருக்கு, பட் நம்ம ஹீரோவோட அப்பா கண்ணுக்கு அது தெரியல. அப்போ இது மேஜிக் சம்பந்தப்பட்டதா நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான். அதான் சைடுல இவங்களை உல்ஸ் சுத்து போட்டுடுச்சு. அப்பா நீங்க வண்டியை ஓட்டிட்டே இருங்க, இதுங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு மழை வேற பஞ்சிட்டு இருக்கிறதுனால ஃபிளே மேஜிக் லைட்னிங் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. ரெயின்ல இருந்து வாட்டரை கலெக்ட் பண்ணி வென் மேஜிக் யூஸ் பண்ணி அதை புல்லட் மாதிரி நம்ம ஹீரோ வச்சு அட்டாக் பண்றாரு. என்னதான் அந்த அக்வா புல்லட்டை யூஸ் பண்ணாலும் அது நிறைய இருக்குது, எல்லாத்தையும் நம்ம ஹீரோவால அட்டாக் பண்ண முடியல. அவங்க அப்பாவா அதுங்க கூட ஃபைட் பண்ணிட்டே வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு காத்தடிக்கவும் எல்லா உல்ஃபும் பயந்து ஓடிட்டு ஷியான் என்னாச்சு அப்படின்னு அவங்க அப்பா கேட்கறாரு. ஏதோ ஒன்று இந்த பக்கமா வருது அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். பேய்மதி ஏதோ ஒன்று வந்து கத்தவும் நம்ம ஹீரோக்கு பயமா இருக்கு. பார்த்தா அவங்க அப்பாவோட கண்ணுக்கு அது தெரியல. மேஜிக் இருந்தாதான் இதை பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கவும் ஷியான் என்னாச்சு, உன்னால மட்டும் தான் மான்ஸ்டர் பார்க்க முடியுது, என்னால ஹெல்ப் பண்ண முடியலன்னு அவங்க அப்பா வருத்தப்படுறாரு. நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதை மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா அது பாடி வழியா உள்ள போய் வெளியே வந்துருது. அதுக்கு எதுவும் ஆகல. ஹீரோவா அதை பிடிக்கிற மாதிரி வரவும் என்ன பண்ணு பயத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு வெறும் மேஜிக் எனர்ஜியை மட்டும் யூஸ் பண்ணா அதோட கை உதிர்ந்து விழுது. வெறும் மேஜிக் எனர்ஜியை யூஸ் பண்ணா இதை பியூரிஃபை பண்ண முடியுமா நம்ம ஹீரோ பார்த்தா அது முன்னாடி இப்ப போகவும் அந்த லைட்டிங் லேம்ப் வந்துட்டு அதோட உடம்ப எரிக்குது. அவங்க அப்பாவாலையும் அதை பார்க்க முடியுது. நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி காப்ளின்க்கு பண்ண முடியுது. மொத்தமா அவனோட மேஜிக்கல் எனர்ஜி அது மேல செலுத்தவும் அந்த மான்ஸ்டர் டெஸ்ட்ராய் ஆகுது. நம்ம ஹீரோ கீழே விழ போனா அவங்க அப்பா பிடிச்சிருந்தாரு. நல்ல வேலை ஷியான் இப்ப ஒன்னால தான் நம்ம சேஃபா இருக்கோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இப்ப டாக்டர் பார்க்க போய்கிட்டு இருக்காங்க. ஹியூமனாய்டு மான்ஸ்டர் நான் இப்பதான் பாக்குறேன்னு சொல்லவும் உங்களால அதை பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டா வண்டிக்கு முன்னாடி அது வந்த அப்புறம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு உங்க அப்பா சொல்லுவோம். அதுக்கு இந்த லைட்னிங் லேம்ப் தான் காரணம் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். வேற இன்னும் அந்த ரெட் கலர் லைட் ஸ்கைல இருந்துகிட்டே இருக்கு. அல்போன்ஸ் நம்ம ஹீரோ அப்பா போய் பார்த்தா
அதே சிக்னஸோட ஊர்ல நிறைய பேர் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ப்ளீஸ் என் சிஸ்டர் பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். எல்லாருமே இங்க அதே பிரச்சனைக்கு தான் வந்திருக்காங்க. சோ லைன்ல வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா மரியை செக் பண்ணி பார்த்தா மரிக்கும் அதே லெத்தார்ஜி சிக்னஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் இருக்கா நம்ம ஹீரோ கேக்குறான். இப்போதைக்கு நாங்க எதையோ கண்டுபிடிக்கல அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. எப்பவும் நம்ம ஹீரோ கூடவே இருக்கிற மாதிரி இப்போ இப்படி ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லி இவளை எப்படியாச்சும் கியூர் பண்ண நம்ம ஹீரோ நினைக்கிறேன். சோ அந்த டென்ஷன்ல நீங்க டாக்டர்னா மக்கள் உயிரை காப்பாத்துறதுன்னு உங்க வேலை, எப்படியாச்சும் என் சிஸ்டர் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தா அடுத்த வருஷம் நாங்க ரோஸோட ஃபீல்டுல நிறைய பக்ஸ் படி போடணும், என் சிஸ்டர் எந்த தப்பு பண்ணல, அவளுக்கு ஏன் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இங்க கண் கலங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அந்த சிக்னஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கா. டாக்டர் ட்ரீட்மெண்ட் இருக்கணுங்கிறதுனால இந்த இடத்துலயே இவங்க தங்குறாங்க. இது என் ஸ்டோரேஜ் ரூமா இருந்துச்சு, நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு கிராஸ்ட் அவன் கடையில இவங்க தங்குறதுக்கு ஒரு இடத்த கொடுக்குறேன். மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு ஏன் எப்படி நடக்கணும், என்னை விட நீங்க தான் வருத்தப்படுவீங்கல்ல, சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு கிராஸ்ட் அங்க இருந்து கிளம்பிட்டா. நம்ம ஹீரோவோட அப்பாவும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரோஸ்மே மரிய பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா. நம்ம ஹீரோ அவன் சிஸ்டர் கூடயே உட்காந்துருக்கான். டைம் எவ்வளவு போச்சுங்கிறது கூட நம்ம ஹீரோக்கு தெரியல. நீ ஒருத்தரை மீட் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்லவும் அவரோட டாக்டரா சிஸ்டர் சரி பண்ணிடுவாரா கேட்டா இல்ல இது வேற பிரச்சனை. 4 நாளைக்கு முன்னாடி நைட் ஒரு மான்ஸ்டர் கண்ணுக்கு தெரியாம அட்டாக் பண்ணிச்சேன்னு சொல்லவும் ஓ அதுக்குள்ள 4 நாள் ஆயிடுச்சு. ஹீரோ கேக்குறான். அது நிறைய மக்களை அட்டாக் பண்ணிருக்கு, அது கண்ணுக்கே தெரியாம இருந்ததுனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. உன்னால மட்டும் தான் அந்த மான்ஸ்டரை தடுக்க முடியும். சோ உன்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிடுறாரு. பட் நான் மாதிரி கூட தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் மக்களை உன்னால காப்பாற்ற முடியும், நீ அதை பண்ண போறது இல்லையான்னு கேட்டா அவங்க எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் மாதிரி கூட தான் இருந்தாவணும் நம்ம ஹீரோ சொல்றான். வில்லேஜ் அட்டாக் பண்ணா நீ சும்மா பாத்துட்டு இருப்பியா, நீ தான் அவங்களை காப்பாத்தணும்னு சொன்னா என் சிஸ்டரையே என்னால காப்பாற்ற முடியல, அது ஏன் பிரச்சனை கிடையாது, என் சிஸ்டர் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட பொண்ணு, எனக்கும் அவளை பத்தி கவலை இருக்காதுன்னு நினைக்கிறியா, டீமன் கிட்ட என் சோலை வித்தாவது என் பொண்ணு காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். பட் ரியாலிட்டியில என்னால எதுவும் பண்ண முடியல, உன்னால நிறைய மக்களை இப்ப காப்பாற்ற முடியும். சோ அதனாலதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறேன், ப்ளீஸ் சியான் ஹெல்ப் பண்ணு, நீ கண்டுபிடிச்ச மேஜிக் அது அமேசிங்கான பவர், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லவும் நிறைய மேஜிக்கை கத்துக்கிட்ட அப்புறம் என்ன பண்ணுவேன், அந்த லைட்னிங் மாதிரியே மக்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி அதை வச்சு ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்லியிருப்பா. என்னோட மேஜிக் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தா. அவளை பத்தி அவ எப்பவும் திங்க் பண்ணாம மத்தவங்கள பத்தியே திங்க் பண்றவா, அவ ரொம்பவோ கைண்டானவா, அவ மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தான்னா ஷியான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அவள் என்னை தரன்னு இழுத்துட்டு வெளியே போயிருந்திருப்பா. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு கைண்டான பொண்ணு தான் இவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஸோ என்னால் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன் ஃபாதர், என்னை மன்னிச்சிருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முட்டாள்தனமாக நான் பேசுகிறேன், என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். மாதிரி ஸ்மைல் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் பார்த்தா எப்பவும் மரியை சுற்றி மேஜிக்கல் எனர்ஜி இருக்கும். சுத்தமாக வாங்கிட்ட மேஜிக்கல் எனர்ஜியே இல்லை. ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோ வெளியே ஓடி போய் பார்க்குறேன். நம்ம ஹீரோவில் இப்போ மேஜிக்கை சென்ஸ் பண்ண முடியுங்கிறதுனால டவுன் மக்களை போய் பார்த்துட்டு வந்தா லெத்தார்ஜி சிக்னஸ் இருக்கிற யார்கிட்டயும் மேஜிக்கல் எனர்ஜி இல்ல, டவுன்ல இருக்கிற பீப்புள் யார்கிட்டயுமோ மேஜிக்கல் எனர்ஜி இல்ல. இதுக்கு முன்னாடி டவுன்ல நம்ம ஹீரோ இருந்திருக்கா, கண்டிப்பா நிறைய பீப்புள் கிட்ட மேஜிக்கல் எனர்ஜி இருந்திருக்கும். சோ மேஜிக்கல் எனர்ஜி இருக்கிறவங்க மட்டும்தான் லெத்தார்ஜி சிக்னஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கையில பார்த்தா அந்த ரெட் கலர் லைட், இன்விசிபிளா அந்த மான்ஸ்டர், இதுக்கும் லெத்தார்ஜி சிக்னஸ்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அண்ட் இது எல்லாத்துலயும் மேஜிக் சம்பந்தப்பட்டிருக்கு. நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஷியானா அவனை மீட் பண்ண கூப்பிட்ட பர்சன் இதானே, அந்த ஊரோட லார்டு கிட்ட வந்து அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. சொல்லாம நான் இங்க வந்ததுக்கு சாரி, பட் இது ஒரு எமர்ஜென்சி. என் பையன் ஷியான்னு சொல்லுவாங்க. ஒரு லுக்கே டெரிஃபிக்கா இருக்கு. லைட்னிங் லாம்ப்ஸை யூஸ் பண்ணா மான்ஸ்டர் பார்க்க முடியும், என் பையன் தான் கண்டுபிடிச்சா. நம்ம ஹீரோ அப்பா பேசிட்டு இருக்கும்போது இதுக்கு வேலையும் இடால முடியாதுன்னா லாட் ஆகும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரணுமா, கஷ்டப்பட்டு லாட் ஆயாச்சுன்னா எனக்கு கீழே இருக்கிறவங்களை வேலை வாங்கிட்டு ஜாலியா இருக்கலாம் நினைச்சா, பட் இவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா நான் லாடாவே இருக்க விரும்பல அப்படின்னு அவர் அழுது உருண்டுட்டு இருக்காரு. பட் லாட் இப்ப இது ஒரு எமர்ஜென்சி, நீங்க தான் வேலை பார்த்தாகணும்னு சொல்லவும் மெச்சன் கில்டு இதுதான் சான்ஸ் அந்த லைட்னிங் எல்லாம் தனக்கு சொந்தமாக்கிக்கிற பாக்குறாங்க. பட் சோல்ஜர்ஸ்க்கு தேவையான லைட்னிங் லேம்ப் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பாஃபல் சொல்றாரு. நம்ம ஹீரோட அப்பா இப்ப எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த லெத்தார்ஜி சிக்னஸ்க்கோ மேஜிக்கோ சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அந்த இன்விசிபிள் மான்ஸ்டர் மேலேயும் உன்னோட மேஜிக் ஒர்க் ஆகுது. அப்ப மேஜிக் இருக்கிற எல்லாரையும் நம்ம ஒண்ணு தரட்டலாம் அப்படின்னு சொன்னா இல்ல அது கஷ்டம். ஃபர்ஸ்ட் மேஜிக்கை ஈஸியில கத்துக்கிட முடியாது, அதுக்கு டைம் எடுக்கும். அண்ட் ரெண்டாவது மேஜிக் இருக்கிறவங்க மட்டும்தான் லெத்தார்ஜி சிக்னஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களே. நம்ம ஹீரோ சொன்னா அப்ப அந்த லெத்தார்ஜி சிக்னஸ் பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு பேஃபர் கேட்டா. பட் எனக்கு லிவிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாதிக்கப்பட்டவங்க உடம்புல மேஜிக் எனர்ஜி இல்லாததான் பிரச்சனை. ஒருவேளை நான் ஏன் மேஜிக் எனர்ஜி அவங்களுக்கு செலுத்தினா அவங்க கண்மொழிக்க வாய்ப்பு இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். பட் அப்படி செலுத்துறதோ டேஞ்சரஸ் நம்ம ஹீரோ சொல்றான். இது டாக்டர்ஸ் எல்லாம் சரி பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. சரி ஓகே, நான் உனக்கு தேவையான ஹெல்ப்புக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு பேஃபல் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் எப்படியாச்சும் சிஸ்டரை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண உனக்கு என்ன தேவைன்னு கேட்கும் மான்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ லிவிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு மான்ஸ்டர் யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நான் சொன்ன எல்லாத்தையும் டூக் பேஃபல் எப்படி ஈஸியா நம்பினாரு. என் மேஜிக் கூட நான் அவர் முன்னாடி காமிக்கலையே நம்ம ஹீரோ கேட்டேன். மேஜிக் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஷியான், ஒரு நாள் எல்லா உண்மையும் நான் சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. டாக்டர் அல்ஃபோன்ஸ்க்கு அசிஸ்டண்டா வேலை பாக்குற கோல் அப்படிங்கிற ஒருத்தர் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண
பண்ண வந்திருக்கேன். பணக்கார பையனோட டிஎம் விளையாட இது டைம் இல்ல அப்படின்னு நம்ம திட்டுறேன். என்னோட பேரு ரஃபினியா ஷெல்பர். நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவா, அதோட லீடராக போறவா, இத்தனாவது ஸ்குவாட் இத்தனாவது யூனிட்டோட லீடர் தானே அப்படின்னு சொல்லி ஒருத்தி சொல்றேன். ஸ்குவாட் நான் எடுத்துட்டோம்னா என் முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்ணிட்டு இருக்க. ஓரத்துல ஒரு பொண்ணு அமைதியா நிக்கவும் நீ யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பேரு பிரிட்ஜெட், நான் மான்ஸ்டர்ஸை பத்தி ரிசர்ச் பண்ணக்கூடியவா அப்படின்னு வா சொல்றேன். 3 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் கோல், நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் கேம் விளையாட வரல. நம்ம கிட்ட லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் அண்ட் எவிடன்ஸ் தான் இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட மேஜிக்கை உங்களுக்கு காமிக்கிறான். இப்ப எல்லாரும் நம்ம ஹீரோவை நம்புறாங்க. திடீர்னு எப்படி லைட்னிங் வந்துச்சுன்னு கேட்கவும் இதுதான் மேஜிக், இந்த மேஜிக் எனர்ஜி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த மேஜிக்கோ லெத்தார்ஜி சிக்னஸ்க்கோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கோல் கேட்கவும் அது மட்டும் கிடையாது, அந்த கண்ணுக்கு தெரியாத மான்ஸ்டர்ஸ்க்கோ இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. சோ அதை பத்தி தான் நம்ம எல்லாரும் ரிசர்ச் பண்ண போறோம். நம்ம ஹீரோ சொல்றான். ரஃபினாவால ஆர்மர் வெயிட்ட தூக்கிக்கிட்டு மலையேற முடியல. இது கண்டிப்பா மான்ஸ்டர்ஸோட ட்ராப் தான் நினைக்கிறேன். மான்ஸ்டர்ஸ் தான் ஸ்லோப் மாதிரி இந்த ட்ராப்பை செட் பண்ணி இருக்குன்னு வா காமெடி பண்ற. அந்த இன்விசிபிள் மான்ஸ்டர்ஸ்க்கோ லெத்தார்ஜி சிக்னஸ்க்கோ என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட கேட்கவும் மேஜிக் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் அந்த மான்ஸ்டர்ஸை கொல்ல முடியும். டைரக்டா மேஜிக் எனர்ஜி அதுங்க உடம்புல செலுத்தினா அதுங்க உடம்பு கருகி போயிருது. மேஜிக் எனர்ஜி இல்லாம தான் அவங்க சிக்னஸ்ல அந்த மாதிரி இருக்காங்க. ஏன் மேஜிக் எனர்ஜியை செலுத்தினா உடம்பு மான்ஸ்டர்ஸ் மாதிரி கருகிடக்கூடாது. எந்த அளவுக்கு மேஜிக் செலுத்தினா பிரச்சனை இல்லைங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஹீரோ சொல்லிட்டு இன்விசிபிள் மான்ஸ்டர்னு சொன்னா பிரைத்த நீ பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எக்ஸைட் ஆகுற. புது மான்ஸ்டர் பத்தி கண்டுபிடிச்சிருக்கு, இது எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஒரு காப்ளின் வாரியர் அந்த இடத்துக்கு வருது. இதை எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆனா இதுக்கு மேலேயும் என்னால பொறுக்க பிடிக்காது, இந்த வெயிட்டான ஆர்மரே தேவையில்லான்னு சொல்லிட்டான். உடச்சு போட்டுட்டு இதோ வர காப்ளின் வாரியர் அப்படின்னு சொல்லி அவளோட ஸ்குவாட் எடுத்து ஃபைட் பண்ண போறா. ரஃபினா இந்த ஃபேமிலியோட ஹெட், இத்தனாவது யூனிட், இத்தனாவது ஸ்குவாட், உன்னை கண்டிப்பா தோக்கடிப்பன் மான்ஸ்டர்ஸ் கிட்டயும் சொல்லிட்டே வா சண்டை போடுறா. நம்ம ஹீரோவை மேஜிக் யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ரஃபினாக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றான். ரஃபினா இப்ப அந்த மான்ஸ்டர் கிட்ட அடி வாங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. டக்கு நம்ம ஹீரோ அக்வா மேஜிக் யூஸ் பண்றான். நீ அது மேல படவோ லைட்டிங் மேஜிக் யூஸ் பண்றான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அதோட கழுத்துல ரஃபினா கத்தியை இறக்கிட்டு என்னோட ஊர்ல கோபால்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ தான் நான் காப்ளின்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ரஃபினா சொல்றேன். உயிரோட இருக்கிற மான்ஸ்டர் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வந்திருக்கோம். நீ மான்ஸ்டர் கொண்டுட்டுன்னா எதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம் நம்ம ஹீரோ கேட்கறான். எதுக்கு வந்தோங்கிறதையே ரஃபினா மறந்துட்டால அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ நம்ம ஹீரோட சிஸ்டர் இன்னும் உடம்பு சரியில்லாம தான் இருக்கா. கிராஸ்டோட இடத்துலயே இவங்க தங்கிட்டாங்க. அப்பப்போ ரோஸும் இவங்களை பாக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கா. அந்த சிக்னஸ் ரிசர்ச்ல நானும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு ரோஸ் கேட்கவும் பட் எல்லா நேரமும் உன்னால எஸ்டீரியாவுக்கு டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்க முடியாது. உன் கிராண்ட்பா வேலையை நீ பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லாம இருக்கா, பட் அவளுக்கு ஹெல்ப் பண்ண என்னால எதுவும் பண்ண முடியலன்னு ரோஸ் வருத்தப்படுறா. நீ ஆல்ரெடியே எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ டாக்டர் கோல் வந்துட்டு நம்ம ஹீரோவை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எங்க போறோம் நம்ம ஹீரோ கேட்கறேன். ஃபாலோ பண்ண அப்படின்னு மட்டும் கோல் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறேன். சில பேஷண்ட்ஸ்க்கு லைட்டான லெத்தார்ஜி சிக்னஸ் தான் இருக்கு. அவங்க கையை காலெல்லாம் லைட்டா அசையுது. டாக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நம்ம ஹீரோ அந்த பேஷண்ட்டை டச் பண்ணி அவனோட மேஜிக்கா அவங்க உடம்புல செலுத்துறான். கோல் கிட்ட இதை பத்தி நம்ம ஹீரோ முன்னாடியே சொல்லியிருப்பான். கம்மியா தான் மேஜிக் செலுத்துவேன், கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க பாடிக்கும் எதுவும் ஆகாது, லைட் ஹீட்டை தான் அது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹியூமன்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஏதாச்சும் ப்ராசஸ் நடக்கும் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ மேஜிக்கை அப்ளை பண்ண அப்புறமா அவன் வாயோ கையோ லைட்டா அசையுது. சரி இன்னும் கொஞ்ச நாள் அவனை மானிட்டர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ அப்ப மேஜிக்னு இருக்குங்கிறத நீயும் ஒத்துக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். அப்படின்னு இல்ல அப்படின்னு கோல் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கான். இன்னொரு அசிஸ்டன்ட் வந்து நீ யார நம்ம ஹீரோட கேட்கவும் நான் தான் மேஜிக்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள மேஜிக்கை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத. டாக்டர்ஸ்லாம் மணிக்கிட்டு இந்த லெத்தார்ஜி சிக்னஸை படிச்சிட்டு இருக்காங்க. உன்னோட மேஜிக் பத்தி அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ பேர் வாங்க கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம ரிசர்ச் தடுக்க சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லி கோல் சொல்லவும் பரவாயில்லையே, ஈவன் உனக்கு என்ன பிடிக்காதுனால எமல அக்கறையா எவ்வளவு தூரத்துக்கு சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பொண்ணியெல்லாம் எனக்கு பிடிக்கணும் இல்ல, என் பேஷன்ஸ்க்காக தான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி கோலும் சமாளிக்கிறான். நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்க ஆரம்பிச்சிட அப்புறமா கோலுக்கு நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம ஹீரோனோட சிஸ்டர் மேலேயோ கொஞ்சோண்டு மேஜிக் எனர்ஜியை செலுத்தி பாக்குறான். மான்ஸ்டர்ஸ் மேலாம் ரா மேஜிக் எனர்ஜியை செலுத்தும் போது அவங்க கையே கருகி போயிடும். ரியாக்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால அவளுக்கு இது வலிக்கா இல்லையான்னு கூட நம்ம ஹீரோக்கு தெரியாது. இப்போ சில கோபால்ஸை ஹன் பண்றாங்க. எனர்ஜி 10%, 20%, 30% நம்ம ஹீரோ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறான். 50% கிட்ட வரவும் இந்த கோபால்ஸோட கை வந்துட்டு டோட்டலா கருகி போயிடுது. ஸோ அப்போ 50 தான் லிமிட்ல நம்ம ஹீரோ பாக்குறான். நீ மேஜிக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மான்ஸ்டர்ஸா இருக்கிறதுனால தான் அதுங்க பியூரிஃபை ஆகுதுல்ல அப்படின்னு கேட்கும். அப்போ ஹியூமன்ஸ்க்கு டிஃப்ரெண்டா தானே ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. மத்த எல்லாத்தையும் நான் கொன்றவா அப்படின்னு சொல்லி ரஃபினா கேட்கவும் தாராளமா நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அவன் வரும்போது கால் தடிக்கி கீழே விழுந்துட்டு கோபால் ட்ராப் இருக்குன்னு சொல்லவும் அது இல்லையே நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ்டீரியஸா அந்த ட்ராப் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். இப்போ ஹியூமன்ஸ் மேல எக்ஸ்பெரிமெண்ட் அதை பண்ணி பார்க்கணும். மேஜிக் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மேல தான் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். பட் என்ன பண்ணா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். மான்ஸ்டரா இல்லாம ரோஸ் கிட்ட இருந்த அந்த ஃபிஷ்ஷை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான். அந்த ஃபிஷ் மேல நம்ம ஹீரோ ஈவன் 100% மேஜிக்கா செலுத்துறான். பட் அப்பவுமே அதுங்களுக்கு எதுவும் ஆகல. என்னோட ஃபுல் கெப்பாசிட்டி மேஜிக்கும் நான் செலுத்திட்டேன். அப்படி இருந்தும் இதுங்களுக்கு எதுவும் ஆகல. ஏன்னா மான்ஸ்டர் மட்டும் தான் கருகி போகுமா, ஹியூமன்ஸ்க்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ரோஸ் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லவோ ரோஸோ புரிஞ்சுக்கிறேன். உனக்கு ஹியூமன் டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் தேவை அப்படிதானே அப்படின்னு கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். மரிய காப்பாத்த
காப்பாத்தணும்னு எனக்கும் ஆசைதான் ரோஸ் சொல்றேன். ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப ரோஸ் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றான். இதுல லைட்டா வலிச்சது அப்படின்னா கூட சொல்லிடு, ஏன்னா அதுதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மெயின் பாயிண்ட். அன்கான்சியஸா இருக்கிற யாராலையும் அதை சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவை இப்ப அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா மேஜிக்க செலுத்துறான். லைட்டா ஹார்ட்டா இருக்கு, பட் அது எனக்கு வலிய தரல அப்படின்னு சொல்றேன். மொத்த பாடியும் கொஞ்சம் வாமா இருக்கு, பட் எனக்கு வலி இல்ல அப்படின்னு சொல்றேன். கோபால்ட்டுக்கு நடந்த மாதிரி இவா கையும் ஏதாச்சும் ஆயிரமா நம்ம ஹீரோ பயந்து விடுவோம். கண்டினியூ பண்ணுன்னு சொல்லவும் 50% மேலேயும் நம்ம ஹீரோ போறான். நம்ம ஹீரோனோட மேக்ஸிமம் எனர்ஜியை கொடுத்துமே ரோஸோட கைக்கு எதுவும் ஆகல. கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு தான் நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க, ரொம்ப நேரம் கொடுத்தா பாதிப்பு ஏற்படுமோன்னு ரோஸ் கேட்கறா. அப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே, சின்னதா ஏதாச்சும் சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சாலும் நான் உடனே சொல்றேன் அப்படின்னு ரோஸும் சொல்றா. உன் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லும்போது இவங்க க்ளோஸா இருக்காங்களேன்னு வெக்கப்படுறாங்க. ஒரு பக்கம் லெத்தார்ஜி சிக்னஸ் போயிட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் வில்லேஜ்ல அந்த இன்விசிபிள் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி இருந்திருக்கு. ஸோ அந்த டவுனோட லார்ட் வந்துட்டு இந்த லைட்னிங் லேம்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால சோல்ஜர்ஸ் எல்லாம் அதை வாங்கி வச்சிருக்காங்க. லைட் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுமான்னு தெரியலையே அப்படின்னு கோல் சொல்றான். கோல் ஷியான் உனக்கு டைரக்டாவே அவன் மேஜிக் காமிச்சிருக்கான். என்னமா நீ அந்த மான்ஸ்டர் நம்ப மாட்டேங்கிற, ஒழுங்கா அதை நம்ப, நம்ம லார்ட் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ரஃபீனா அவனை திட்டுறா. ஓகே நான் அதை நம்புறேன் அப்படின்னு கோல் சொல்றான். ரிஜிட் மத்த ஊர்ல எல்லாம் மான்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். பெருசா எந்த சேஞ்சஸும் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப நம்ம வில்லேஜ்ல மட்டும் ஏன் இது இப்படி நடக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது மேபி லெக்ரேயோட வார்ஸ் இந்த இடத்துல நடந்ததுனாலயோ அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. அது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி டீமன்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ்க்கு நடந்த வார் அது. லெக்ரங்கிறது என்னது நீ எக்ஸாக்டா தெரியல, பட் மேபி ஒரு கம்யூனிட்டியா இல்ல ஒரு நேஷனா கூட இருக்கலாம். அவங்க தான் ஹியூமன்ஸ் வின் பண்ண காரணம் அப்படின்னு சொல்றா. லெத்தார்ஜி சிக்னஸ் பத்தின ரிப்போர்ட்டை வந்துட்டு அந்த லாடு எழுதி வச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட மேஜிக்கை நிறைய சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் அவங்க மேல வரதே தவிர்த்து அதிகமா எதுவும் ஆகல. நம்ம ஹீரோ அதிகமான எனர்ஜியை ரோஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண அப்புறமா அவளுக்கே லெத்தார்ஜி சிக்னஸ் வர்ற மாதிரி இருக்கு. 200 நாளுக்கு மேல கடந்து போயிடுச்சு, பட் அந்த இன்வென்சிபிள் மான்ஸ்டர் எதுவும் வந்து அட்டாக் பண்ணல. அதிகமா நம்ம ஹீரோ மேஜிக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ண அப்புறம் இப்ப நம்ம ஹீரோவோ டயர்டாக ஆரம்பிச்சிட்டான். 1 வருஷம் ஆயிடுச்சு, எந்த ப்ராக்ரஸும் இல்ல. 2 வருஷம் ஆயிடுச்சு, அப்பவும் எந்த ப்ராக்ரஸும் இல்ல. ஷியானோட பிரில்லியன்ட் லினியேஜ் தான் நாங்க நம்பி இருக்கோம், ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறது லெக்ரேவோட ரத்தம் அப்படின்னு சொல்லி அந்த லார்ட் வந்து நோட்ஸ்ல எழுதி வைக்கிறாரு. 2 வருஷம் ஆயிடுச்சு, அந்த இன்விசிபிள் மான்ஸ்டர் இவங்களை வந்து அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணல. லெத்தார்ஜி சிக்னஸும் யாருக்கும் சரியாகல. டாக்டர் ஷியான் ரொம்ப தேங்க்ஸ், உங்களால தான் என் ஹஸ்பண்ட் இப்ப கொஞ்சமா ஸ்மைல் பண்றாரு அப்படின்னு பேஷன்ஸ்ட வர சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வச்சு அவங்க ஃபேமிலி ஹாப்பி ஆயிக்கிறாங்க. ஷியான் நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நீ எல்லா வேலையும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோல் வந்து சொல்றேன். நம்மள ஆக்கறப்பட்டதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். ரஃபீனா பிரச்சர் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரோஸுமே இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டா. தொந்தரவுக்கு சாரி, பட் எல்லாரும் நீங்க என் வீட்டுல தான் இருக்கீங்க அப்படின்னு கிராஸ்ட் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். மறி இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஷியான் நீயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க கூடாது, டெய்லி எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, உனக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, ஸோ ரெஸ்டடே அப்படின்னு சொல்லி அவன் ஃபேமிலி மொத்தமும் சொல்றாங்க. ஈவன் கோலும் இதையே தான் சொன்னா நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஆல்ரெடியே நிறைய பண்ணிட்ட, இதுக்கு மேலேயே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாத அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கோம், உன்னால மட்டும் தான் ஏதாச்சும் பண்ண முடியும், பட் உன்னையே நம்பி இருந்து உன்கிட்ட அதிக ப்ரெஷரை கொடுக்குறோம்னு சொல்லவும் நான் இதை அப்படி எடுத்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல, மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லுன்னு சொல்லவும் நான் உண்மையா தான் சொல்றேன், எனக்கு இது ஒரு பெரிய கஷ்டமாவே இல்ல. மேஜிக்னு ஒன்று இருக்கிறது யாருக்குமே தெரியாது, யாரும் என்ன நம்ப கூட இல்ல. அப்படி இருந்த மேஜிக்கையே நான் கொஞ்சம் கொஞ்சமா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். இந்த லெத்தார்ஜி சிக்னஸும் அதே மாதிரி தான், ஈஸியில விட்டு கொடுக்க மாட்டேன். என் சிஸ்டரை நான் கண்டிப்பா சரி பண்ணுவேன், ஈவன் என் லைஃப் டைமே ஃபுல்லா இருக்கு ஆனாலும் சரி நம்ம ஹீரோ சொல்றான். ஷியான் ஒன்னு நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. சிஸ்டர் கூட இருக்கும்போது பார்த்தா திடீர்னு திரும்பவும் வானத்துல அந்த ரெட் கலர் லைட் வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்த அப்புறம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. டியூக் பாஃபல்ட் இதை சொல்றேன், என் சிஸ்டர் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்புறான். நைட் மனசு வந்தாலே பிரச்சனை நம்ம ஹீரோ பார்த்தா நிறைய பிராட்ஸ் இந்த ஊர் திரும்பவும் எதனால இது வந்திருக்கு, வருஷத்துக்கு முன்னாடி இது வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். அந்த பக்கம் மான்ஸ்டர் இருக்கு, கார்ட்ஸ் அசால்ட்டா நடந்து போயிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க மான்ஸ்டர் நம்ம ஹீரோ சொன்னா அவங்க கண்ணுக்கு தெரியல. ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது லைட்னிங் லேம்ப் கொஞ்சம் இருக்கிறதுனால அப்பதான் அது அவங்க கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு. நான் நினைச்ச மாதிரியே அந்த பிரைட்ஸ் திரும்ப வந்துருச்சுங்க நம்ம ஹீரோ பாக்குறேன். என்னது நைட் மனஸ் திரும்ப வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி பாஃபல் கேட்கறான். சரி உடனே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆர்மியை வந்துட்டு அடி பண்ணி வச்சிருக்கிற லைட்னிங் லேம்ப்ஸ் எல்லாத்தையும் எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஷியான் அந்த லைட்னிங் லேம்ப்ஸ் மட்டும் அதை தடுத்துறாது, நீ தான் இதுல ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்கவும் கண்டிப்பா, பட் நான் ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்க உங்க ஹெல்ப் தேவைன்னு சொல்லவும் உனக்கு தாராளமா பெர்மிஷன் கொடுக்குறேன்னு அவர் சொல்றாரு. ஹீரோ கூட ஃபைட் பண்றதுக்கு அவர் ஒரு ஆர்மி ட்ரோப்ஸை கொடுத்தா இந்த சின்ன பையன் எல்லாரையும் ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி அப்படி இன்விசிபிள் மான்ஸ்டர் இருக்கிறதையே அவங்க நம்பல. இந்த நேரத்துல தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, உன்னால எங்க ரிசோர்சஸ் தான் வேஸ்டா போயிட்டு இருக்கு. நான் உறுதியா சொல்றேன் அந்த பிரைட்ஸ் இருக்குன்னு சொல்லவும் இத்தனை நல்லா அதை அட்டாக்கே பண்ணல, இப்ப மட்டும் ஏன் திடீர்னு வரப்போது நம்ம கேட்டா ரஃபீனா அங்க வந்து நான் இத்தனாவது ஸ்குவாடு இத்தனாவது யூனிட் இப்ப நான் அதோட கேப்டன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ காப்பாத்தின அந்த 2 சோல்ஜர்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. தூக்கம் வந்தா எல்லா சோல்ஜர்ஸும் வீட்டுக்கு போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த
கேப்டன் சொல்றாரு. நான் இதை தடுக்கணும் அப்படின்னு ரஃபீனா சொன்னா, அவ்வளவு பொறுப்பு இருந்தா பொறுப்பு நான் ஓட்ட ஒப்படைக்கிறேன் கேப்டன், நீங்க போய் தடுங்க அப்படின்னு அவர் சொல்லவும், நம்ம ஹீரோ காப்பாத்தின அந்த 2 சோல்ஜர்ஸ் பிளஸ் ரஃபீனா இவங்க 3 பேரும் தான் அந்த மொத்த ஆர்மியா ஃபைட் செய்ய தடுக்கிறதுக்கு கிளம்புறாங்க. ஷியான் ஒன்னதான் நம்பி இருக்கோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ரஃபீனா சொல்றா. அந்த ஜெனரலும் ஆர்மியும் இவங்களை நம்பாம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. பட் ரஃபீனாவும் மத்த 2 சோல்ஜர்ஸும் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண வராங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோட அம்மா இப்ப மரி கூட வந்து உட்காந்துக்கிறாங்க. லேடி அம்மா கவலைப்படாதீங்க, ஷியானுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி ரோஸ் வந்து அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குற. கோல் வந்து நடக்கிறதோ தெரியாம அவன் பாட்டு உட்காந்து ரிசர்ச் மெட்டீரியல் எழுதிட்டு இருக்கு. ராட்ஸ் எந்த பக்கம் மூவ் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ கோட்டஸ் அவர் மேலே ஏறி மொத்த சிட்டியவோ பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கா, அது டவுனுக்குள்ள எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம்னு இவங்க மேல உச்சிக்கு போயிட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் 3ல ஒரு 5 டிராப்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். திரும்பி கீழே இறங்கி போறதுக்குள்ள அதுங்க வேற பக்கம் போயிடும். நம்ம ஃபர்ஸ்ட் மேல போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கோட்டையோட சவரு டாப்புக்கு போய்கிட்டு இருக்கான். அங்க இருந்து டைரக்டா என்ட்ரன்ஸ்க்கு நம்ம ஹீரோ ஜம்ப் பண்றான். எல்லாத்தையும் கிளியர் பண்ணி சேஃபா பரம நம்ம ஹீரோ லேண்ட் ஆகுறான். மான்ஸ்டர்ஸ் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா எங்களுக்கு எதுவும் தெரியலையேன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோனோட மேஜிக் ஃப்ளேம் தரையில போடுவோம். அந்த மான்ஸ்டர்ஸ் வரது இப்போ உங்களுக்கு தெரியுது. நான் நினைச்சது சரிதான், லைட்னிங் லேம்ப் பண்றோம் இல்ல, மேஜிக் ஃபிளேரும் அதுங்களை காட்டி கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி தீய வச்சு அதுங்க எல்லாத்தையும் ஈஸியா எரிச்சிட்டு இருக்கான். இது என்ன பவர், யாரா நீ அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர்ஸ் பார்க்கவும் இப்போ ரஃபீனா அந்த இடத்துக்கு வந்து நான் இத்தனாவது கேப்டன் இத்தனாவது யூனிட்னு ரிப்போர்ட் பண்றேன். நம்ம ஹீரோட ஃபிளேம்ஸ் அணைஞ்சிடுச்சு. ஸோ அவங்களால இப்போ மான்ஸ்டர் பார்க்க முடியாது. மற்றவங்க பார்க்காம என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வழியும் என்னால ஓட முடியாதுன்னு அந்த கூட வந்து 2 சோல்ஜர்ஸும் படுத்துருந்தாங்க. அதுங்க கணக்கு தெரியுதா எத்தனை வந்துட்டு இருக்குன்னு ரஃபீனா கேட்டா, ஒரு ஆர்மியா வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 100க்கும் மேல இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளோ காணமா அப்படின்னு சொல்லி ரஃபீனா ஷாக் ஆகுறா. பட் நம்ம ஹீரோவை தவிர்த்து அதுங்க கூட வேற யாராலையும் ஃபைட் கூட பண்ண முடியாது. அங்க இருக்கிற லேம்ப் எல்லாத்துலயும் நம்ம ஹீரோ மேஜிக் ஃபிளேமை எரிய வைக்கிறான். அந்த மேஜிக் ஃபிளேமை இவங்க கட்டையை எரிச்சு இதை வச்சு அதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரஃபீனா கையில வச்சிருக்கா. கேட்டுக்கிட்ட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை கூப்பிடுங்க, அவங்க வர வரைக்கும் நம்ம தான் இதை தடுத்தாகணும் அப்படின்னு ரஃபீனா சொல்றா. நான் இதை தடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தனியாளா போய் நிக்கிறான். இத்தனை வருஷமா நான் மேஜிக்கை கத்துக்கிட்டது, இந்த வேர்ல்டுக்கு நான் ரீஎன்கார்னேட் ஆனது, இது எல்லாமே இந்த ஒரு மொமெண்ட்காக தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை ஃபைட் பண்ண ரெடியா நின்று இருக்கான். நீங்க 2 பேரும் கேட்டு கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரஃபீனா ஓடி வரா. நைட்டா நான் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ரஃபீனா சொல்றா. பட் அவளோட கொச்சியில வச்சிருந்த ஃபிளேம் அணைஞ்சு போயிருது. இப்போ அவளால மான்ஸ்டர்ஸை பார்க்க முடியல. இருந்தாலும் அவளால ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமா இருக்கேன். அவளோட ஸ்குவாட்ல என்னையும் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ மேஜிக் ஃபிளேமை வச்சு அதை கொடுத்துருந்தான். இப்போ ரஃபீனா அவளோட ஸ்குவாடை வச்சு ஈஸியா ஃபைட் பண்றா. அந்த சோல்ஜர்ஸும் 1-2 பிளாட்ஸை கொண்டுட்டு இருக்காங்க. ஈவன் மான்ஸ்டர்ஸ் கிட்ட கூட என் பேரு ரஃபீனா, நான் இத்தனாவது யூனிட் இத்தனாவது ஸ்குவாடு, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரஃபீனா அட்டாக் பண்றா. இன்னைக்கு என்னன்னு தெரியல, நான் எவ்வளவு மேஜிக் பவரை யூஸ் பண்ணாலும் என்னோட மேஜிக் ட்ரை ஆக மாட்டேங்குது, அதுக்கு பதில் அதிகம் தான் ஆகிட்டே போதே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படின்னா ஒருவேளை லெத்தார்ஜி சிக்னஸ்ங்கிறது மேஜிக் ஓவர்லோட் ஆனதுனால தான் அவங்க ட்ரை ஆயிருக்காங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதை பத்தி நான் யோசிக்க டைம் இல்ல, ஃபைட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் இங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நிறைய மேஜிக் ஃபிளேம்ஸை கட்டைகளை வச்சு எடுத்து போடுறாங்க. அந்த ராட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மேஜிக் லேம்பை தட்டி விட்டுட்டு இருக்குது. சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுங்க அந்த மேஜிக் ஃபிளேம்ஸை அழைச்சிக்கிட்டு இருக்குதுங்க. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கீழே குனிங்க அப்படின்னு சொல்லி பெரிய லெவல்ல மேஜிக்கை நம்ம ஹீரோ ஒரே அட்டாக்ல யூஸ் பண்றான். ஃபிளேர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி ஹீரோ வைக்க வச்சு ஒரே அட்டாக்ல அதுங்க எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிருக்கான். ஷியான் அது உண்மையிலேயே வேற லெவல், நீ எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்ட அப்படின்னு அவங்க பாராட்டினா. நம்ம ஹீரோட ஹாப்பினஸ் கொஞ்ச நேரத்துக்கு கூட நிக்கல. பார்த்தா இன்னும் நிறைய பேட்ஸ் ஃபாரஸ்ட்குள்ள இருந்து ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கு. இன்னும் இவ்வளவு கணம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பட் அது மத்தவங்களோட கண்ணுக்கு தெரியல. நம்ம ஹீரோட மேஜிக் ஃபிளேம்ஸ் வர அணைஞ்சு போயிடுச்சு. இவ்வளத்தையும் தனியா ஹேண்டில் பண்ண முடியாது, என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. கிராஸ்ட் அட்வென்ச்சரர்ஸ் ஆளுங்களை கூட்டிட்டு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண அங்க வந்துட்டான். மான்ஸ்டர்ஸ் ஹண்ட் பண்றது தானே எங்க வேலையே அப்படின்னு சொல்லி கிராஸ்ட் சொல்றான். அதுங்க கண்ணுக்கே தெரியல, எப்படி ஃபைட் பண்ணுவீங்கன்னு கேட்டா. ரிச்சிட் தான் இவங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கா. நம்ம ஹீரோட மேஜிக் ஃபிளேம்ஸை வச்சு எந்த பக்கம் வருதுன்னு நம்ம ஹீரோட்ட கேட்டு தரையில அதை ஷூட் பண்றாங்க. இப்போ அது கண்ணுக்கு தெரியும், கரெக்டா ஏன் பண்ணி அதை அட்டாக் பண்றாங்க. ரிச்சிட் நீ இந்த ஐடியாவை இவங்களுக்கு கொடுத்தான்னு கேட்டா. ஆமா, மேஜிக்கை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்க. சோ அந்த மான்ஸ்டர்ஸ் வந்தா எப்படி தோக்கடிக்கலாம்னு ஆல்ரெடி அவங்க எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ அதுக்கான டைம் வந்துச்சு, அவங்களை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரிச்சிட் சொல்றா. உங்க ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். சோ ஒரு வழியா இவங்க எல்லாருமே சேர்ந்து அடுத்ததான் அந்த ஆர்மி ஆஃப் எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க. ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கிராஸ்ட் ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். எல்லாம் முடிஞ்ச அப்புறம் லேட்டா அந்த ஸ்குவாட்ரன் பீப்புள் வந்துட்டு இல்லாத மான்ஸ்டர்ஸை இருக்குன்னு காமிச்சு நீங்க தான் ஏதாவது பண்ணிருக்கீங்களா அப்படின்னு இவங்கள அந்த ஸ்குவாட் லீடர் சந்தேகப்பட்டாங்க. நாங்க டெஸ்ட்ராய் பண்றோம், பட் இன்னும் அதுங்க டவுனுக்குள்ள இருக்கு நம்ம ஹீரோ சொல்றோம். அதுங்களும் இந்த இடத்துல வந்து ஃபைட் பண்ணி இறந்து போயிருக்கலாம்னு பிரிச்சிட் சொல்றா. இல்லாத மான்ஸ்டர்ஸை இருக்கிற மாதிரி கதை கட்டி என்ன இப்ப சமாளிக்க பாக்குறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கவும் லேட்டா வந்துட்டு நீ வாய் பேசாதான் கிராஸ்ட் சொல்றான். வாய மூடுங்கடா, எல்லாரும் பொய்யா சொல்றீங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொன்னா. என்ன பண்ண அப்படின்னு சோல்ஜர்ஸ் முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த லீடர் காத்துல பறக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கை வந்து அவனோட தலையை துண்டா திருப்பி அவனை கொன்றது. புதுசா ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கு அண்ட் அது எல்லாரோட கண்ணுக்குமே தெரியுது. ஃபைனலி இவ்வளவு காலத்துக்கு அப்புறமா நான் திரும்ப வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் சொல்லுது. வானத்துல வந்து அந்த ரெட் கலர்
சார் நிறைய மேஜிக்கல் எனர்ஜியோட இருக்கிற அந்த ஆளு எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்கா நம்ம ஹீரோ பாக்குறான். நான் வரப்போறது தெரிஞ்சு என்ன வெல்கம் பண்ண தான் இத்தனை ஹியூமன்ஸ் வந்திருக்கீங்களான்னு அந்த மான்ஸ்டர் கேட்கவும், நீ யாரு அப்படின்னு கிராஸ்ட் கேட்கறேன். உன் பேரை சொல்லிட்டு அடுத்தவங்க பேரை கேட்கணுங்கிற நாகரிகம் கூட தரல, இருந்தாலும் நான் சொல்றேன், என் பேரு ஐன்ஸ் வெல்ஃப் டோம்பல் டீமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவன் பேசுறத பார்த்தாலே சைக்கோ மாதிரி தெரியுதே நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்படின்னா டீமன் உண்மையிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிட்ஜெட் பாக்குறேன். ஓ ஹியூமன்ஸ்க்கு அப்ப டீமன்ஸ் பத்தி தெரியாதா? ஹியூமன்ஸ் உண்மையிலேயே முட்டா பசங்க, ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு அவங்க எதையும் சொல்லி கொடுக்கல போலயே. 1000 வருஷம் கழிச்சு இப்பதான் நான் வெளியே வந்திருக்கேன். இப்ப நான் அவங்க எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஓடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிளாஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு பறந்துருதான். அந்த டீமனோட ஒரு அட்டாக்கு டவுனோட கோட்டை சவரையே உடச்சிருது. நிறைய மக்கள் இதுல இறந்து போறாங்க. நம்ம ஹீரோ ஒரு 1-2 பேரை சேஃபா கூப்பிட்டு பறந்ததுனால அவங்க மட்டும் சேஃபா இருக்காங்க. புது மான்ஸ்டர் நான் பார்த்தா எக்ஸைட் ஆகும், பட் இது பயங்கரமா இருக்குன்னு பிரிட்ஜெட் பயப்படுறா. நம்ம கிட்ட மேஜிக் எனர்ஜி அதிகமா இருக்கு, நம்மளால பீட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மான்ஸ்டர் வர்றதுக்கான அறிகுறி தான் அந்த பிராட்ஸ் இல்லாம அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அவனும் ஒன்ன மாதிரி தான் மேஜிக் யூஸ் பண்றானா, உன்னால பீட் பண்ண முடியுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே இல்ல, என்னோட 100 மடங்கு அவன் கிட்ட மேஜிக் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷியான் உன்னை தனியா அனுப்ப முடியாது, நானும் ஃபைட் பண்ண வரேன்னு கிராஸ்ட் சொல்லிட்டு மத்த எல்லாரும் சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு கிராஸ்ட் அனுப்பி வைக்கிறான். ரஃபீனா பிரிட்ஜெட்ல இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சேஃபா வெளியே அனுப்ப ட்ரை பண்றாங்க. அவனை முன்னாடி அட்டாக் பண்ண போறான், நீங்க பின்னாடியில இருந்து அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஈவன் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட நான் ஒன்னதான் நம்பி இருக்க வேண்டியது இருக்குல்ல ஷியான் அப்படின்னு கிராஸ்ட் பாக்குறான். மத்த சோல்ஜர்ஸ் எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் ஃபைட் பண்றேன் ரஃபீனா சொல்றான். நீங்களும் அவங்க கூட போ அப்படின்னு சொல்லி கிராஸ்ட் இவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறான். சரி ஷியான் பா, நம்ம அது கூட போய் சண்டை போடலாம், இப்பவே நான் சார்ஜ் பண்ணவா அப்படின்னு கேட்கவும், இல்ல அவனை சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணா மட்டும் தான் தடுக்க முடியும், நான் அவன் கூட ஃபைட் பண்ற டஃபஸ்ட் சிச்சுவேஷன்ல கரெக்டா வந்து அவனை அட்டாக் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஷியான் சேஃபாரு செத்துறாத, அவன் பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு கிராஸ்ட் சொல்றான். சிஸ்டர் காப்பாத்துறதுக்காக வச்சு நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது பத்தாது, இன்னும் நிறைய பேரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி மான்ஸ்டரை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ மேஜிக்கல் எனர்ஜியோட போய் அவன் முன்னாடி நிக்கவும், ஆப்வியஸ்லி உன்னோட ரெட் ஹேர் அண்ட் ரெட் ஐஸை பார்க்கும்போதே நான் கண்டுபிடிச்சிருக்கணும், நீ கிரே வம்சாவளியை சேர்ந்து வந்தானே, இந்த முட்டாள் ஹியூமன்ஸ் கூட எதுக்கு பாருக்க அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் கேக்குது. இவன் என்ன சொல்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ கொண்டு புரியல. 1000 வருஷம் ஆயிடுச்சு, பட் நீ ஒருத்தன் தான் இருக்க, மேஜிக் பவரும் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த முட்டாள் ஹியூமன்ஸோட ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹியூமன்ஸ் உண்மையிலேயே முட்டாள் கிரீச்சர்ஸ் தான், பாஸ்ட்ல இருந்து அவனுங்க எதுவுமே கத்துக்கிடல, சோ அதனாலதான் நீ இப்போ இந்த இடத்துல சாக போற அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோ யூஸ் பண்ற மேஜிக்கும் இந்த டீமன் யூஸ் பண்ற மேஜிக்கும் டிஃபரெண்டா இருக்கு. உன்னோட தந்திரம்லாம் இங்க ஒர்க் ஆகாதுன்னு அந்த டீமன் சொன்னா, இது தந்திரம் இல்ல மேஜிக் எல்லாத்தையும் வச்சு நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். பட் உன்னால இதை தடுக்க முடியுமான்னு பாருன்னு சொல்லிட்டு இப்ப அந்த டீமன் செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகி நம்ம ஹீரோ பின்னாடி வருது. நம்ம ஹீரோவை அதை அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ வின் மேஜிக் யூஸ் பண்ணி சேஃபா லேண்ட் ஆகிறான். இப்போ அந்த டீமன் ஒரு பெரிய ஃபயர் பாலை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அக்வா மேஜிக் யூஸ் பண்ணாலும் தடுக்க முடியாது, நான் இந்த இடத்துலயா சாக போறேன், நான் இறந்துட்டா எல்லாருமே இறந்துருவாங்க, என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறான். ஹீரோன்னா அவனோட சிஸ்டரை வர காப்பாத்தல, எல்லாரையும் எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும், கண்டிப்பா நான் இந்த இடத்துல சாக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அந்த இடத்துல தைரியமா நின்னுட்டு இருக்கான். இங்க நிறைய பேர் வந்துட்டு தீப்பட்ட காயத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. என்னாச்சுன்னு கோல் கேட்கறான். திடீர்னு ஒரு மான்ஸ்டர் வந்து காத்துல நெருப்பை கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுச்சுன்னு சொல்லவும், மேஜிக் யூஸ் பண்ற ஒரு மான்ஸ்டரா அப்படின்னு கோல புரிஞ்சுக்கிறான். டவுன் ஃபுல்லா தீ பரவிட்டு இருக்க, எல்லாரும் பின்கேட் பக்கமா போங்க அப்படின்னு சொல்லி பிரிட்ஜெட் ரஃபீனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கேப்டன் உங்களுக்கு எதுவாகலையான அந்த 2 சோல்ஜர்ஸும் வராங்க. ஷியான் என்ன பண்றான்னு கேட்குமா, அவன் ஃப்ரண்ட் லைன்ஸ்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஷியானால கூட அந்த மான்ஸ்டர் தடுக்க முடியலன்னு அவங்க சொல்லுவோம். அப்படின்னா நானும் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ரஃபீனா ஓடுறா. பிரிட்ஜெட் நீ மக்களுக்கு ஹெல்ப் பண்ணு, நான் போய் ஷியான் கூட ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு ரஃபீனா சொல்றா. ஷியான் சாக மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீயும் செத்துறாத அப்படின்னு சொல்லி ரஃபீனா கிட்ட வா சொல்லி அனுப்புற. பெரிய சைஸ்ல ஃபயர் பால் கிரியேட் ஆகுது, எல்லாருக்கும் தெரியுது. உடச்சு அடியில போய் நம்ம ஹீரோ தப்பிச்சிருதான். அந்த அட்டாக் டவுனோட கோட்டை சவரை உடைச்சிருது. உன் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி திரும்பவும் தப்பிச்சிட்டியா அப்படின்னு அந்த டீமன் பார்த்தா நம்ம ஹீரோ வாட்டர் மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணா ஈஸியா அவன் அதை தடுத்துருதான். நான் எலக்ட்ரிசிட்டியும் சேர்த்து யூஸ் பண்ணேன், பட் அவன் அதை தொடாம தப்பிச்சிட்டான். இவனுக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டியை பத்தி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒவ்வொரு ஸ்பெல்லுக்கும் ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸ் உண்டு, இந்த காலத்துல ஸ்பெல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல, அதனாலதான் நீ உன்னோட டூல்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்க. எக்யூப்மெண்ட் எல்லாமே உன்னால ஃபயர் லைட்னிங் எல்லாம் இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியாதுல்ல, நீ இன்னும் பேசிக்ஸ் கூட ஒழுங்கா கத்துக்கிடல அப்படின்னு சொல்லி அந்த டீமன் வந்துட்டு ஃபயர் அண்ட் லைட்னிங் மேஜிக்கை ஒரே நேரத்துல உருவாக்கி காமிக்கிறான். டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம ஹீரோ மேல ஃபோக்கஸ் பண்ற அந்த கேப்ல பின்னாடி கேஸ்ட் வந்து அட்டாக் பண்ண டீமன் ஏதோ ஷீல்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ கிராஸ் தான் அடி வாங்கி கீழே விழுறான். கிராஸ் அந்த டீமன் பிடிச்சா நம்ம ஹீரோ அப்பா வந்து அட்டாக் பண்றாரு. அப்பவும் அந்த டீமனுக்கு எதுவும் ஆகல. ஹியூமன் வெப்பன்ஸ்லாம் என்ன தடுக்காது, நம்ம ஹீரோ அப்பாவையும் அடிச்சு போடுறான். சாரி சிஸ்டர், உன்னை குணப்படுத்துறதுக்கு முன்னாடியே நான் இறந்துருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா இந்த சிச்சுவேஷன்லயும் என்ன தோக்கடிக்கிறது அப்படின்னு தான் நீ யோசிக்கிறல்ல, நீ உண்மையிலேயே ரெக்ரேவோட வம்சாவளி தான். ஐ திங்க் ஸ்பிரிட் உன்ட்ட இன்னும் இருக்கு, மேபி என்னோட ஸ்டூடெண்டா நான் உன்னை ஏத்துக்கிறேன், எனக்கு கீழே நீ வந்துரு, அப்படி என்ன நீ என்னோட பப்பட்டா இருப்ப, உனக்கு எந்த கான்சியஸ்னஸும் இருக்காது அப்படின்னு அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பிடிச்சிருது. பார்த்தா அவன் ஒரு வேம்பயர். நம்ம ஹீரோவை கடிச்சு அந்த வேம்பயர் நம்ம ஹீரோவை அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு கடிச்சா போச்சு, அவ்வளவுதான் நான் சாக போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அப்ப அந்த ஃபேரியோட கண்ணுக்கு தெரியுது, இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த ஃபேரியோட பிளெஸிங் உனக்கு இருக்கா, அது எனக்கு பாய்சன் ஆச்சு, லிட்டில் கிரீச்சர்ஸ்னால இன்னும் பிரச்சனை தான், அந்த பூச்சிங்களை எல்லாம் அடியோட அழிச்சிருக்கணும், ஃபேரிஸோட பிளெஸிங் எப்படி உன்கிட்ட இருக்கு, ஈவன் நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்னிய வச்சு சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். கரெக்டான நேரத்துல ரஃபீனா வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திருக்கா.
திரும்பவும் அவன் ஒரு பெரிய ஃபயர் பாலா கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ரஃபினா என்னோட கையை தோக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ கரெக்டா தோக்குறா. நம்ம ஹீரோ நிறைய மேஜிக்கை கேதர் பண்றான். பட் இன்னும் நிறைய டைம் அதுக்கு வேணும். என்னால முடியாதான் நம்ம ஹீரோ யோசிச்சா டக்குன்னு கிராஸ்டோ நம்ம ஹீரோவோட அப்பாவது அதோட கையை தரம் பின்னாடி வெட்டுறாங்க. ஒரு கையை அந்த டீமனுக்கு போனாலும் இன்னொரு கையை வச்சா அந்த டீமன் வந்துட்டு பெரிய சைஸ் ஃபயர் பாலை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இதனால நம்ம ஹீரோ மேஜிக் வச்சு ரிசர்ச் பண்ணதுனால வெறுமன மேஜிக் எனர்ஜியை மட்டும் அந்த ஃபயர் பால்குள்ள செலுத்த போறான். இத்தனோடு மேஜிக் என்ன தடுக்குன்னு நினைச்சியா முட்டாள் அப்படின்னு அந்த டீமனை அட்டாக் பண்ணா. நீ தாண்டா முட்டாள் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ கொஞ்சோண்டு மேஜிக்கல் எனர்ஜி அவனோட ஃபிளேமே அவனுக்கு எதிராக திருப்பிடுது. இப்போ அந்த வேம்பயர் ஹை ஃபிளேம்ல எரிஞ்சு போயிருது. இதுக்குதான் நீ மேஜிக்கை பத்தி கொஞ்சமாச்சும் ரிசர்ச் பண்ணியிருக்கணும். வெறும் மேஜிக் எனர்ஜியை ஃபிளேம் கூட கலந்தா இப்படிதான் ரியாக்ட் ஆகும் நம்ம ஹீரோ சொல்றான். கடைசியில இப்போ அந்த வேம்பயரும் மொத்தமா சாம்பல் ஆயிடுச்சு. ஷியான் நீ அந்த மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ரஃபினா சொல்றான். மேஜிக் எனர்ஜி போயிடுச்சு, அவ்வளவுதான் நான் சாவ போறேன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ டயர்ட் ஆகுறான். பட் நம்ம ஹீரோ ஒன்னும் சாகலாம் செய்யல. அவங்க அப்பாவும் கிராஸ்டோ இப்போ அந்த இடத்துக்கு வராங்க. எனக்கு பிடிச்ச எல்லாரும் சேஃபா இருப்பாங்க, என் சிஸ்டரையும் திரும்ப பார்ப்பேன், சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அந்த ஃபேரி திரும்பவும் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு தெரியுது. நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த வாம்பயரை டிஃபீட் பண்ணிட்டா. இப்ப நம்ம ஹீரோ வாங்கி இருந்துட்டு எந்திக்கிறான். ஷியான் ஃபைனலி நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு அவங்க அம்மா பாக்குறாங்க. தன்னால் நான் தூங்கிட்டு இருந்திருக்கேனா, மேஜிக் இருக்க போய் தான் நான் சர்வைவ் ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இப்ப கோலும் நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு பிசிக்கலா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஃபைட் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரமா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருந்திருக்கான். நம்ம ஹீரோவோட அப்பாவும் கிராஸ்டோ வராங்க. எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிராஸ் இங்க வந்ததுன்னு கேள்விப்பட்ட உடனே நான் கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லுவோம். நீங்க நல்ல வேலை டயத்துக்கு வந்தீங்க. அந்த டீமனோட கையை வெட்டினது நீங்க தான். மேஜிக்கை கேதர் பண்றதுக்கு எனக்கும் டைம் இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். அட்டாக் பண்ண அப்புறமா அந்த டீமன் எப்படியோ வீக் ஆயிடுச்சு, அதனாலதான் எங்களால அட்டாக் பண்ண முடிஞ்சதுன்னு அவங்க சொல்றாங்க. இந்த தடவை நாங்க ஏதோ லக்கில தான் ஜெயிச்சிருக்கோம். இன்னொரு தடவை இந்த மாதிரி மான்ஸ்டர் வந்தானா இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். மத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கவும் பிரிட்ஜெட் ரெஃபினாக்கெல்லாம் ஒன்னும் ஆகல. பட் இந்த டவுன்ல பெருசா டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. 420 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லுவோம். அதனாலதான் இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னா ஒன்னாலதான் இத்தனை பேர் உயிரோட இருக்காங்கன்னு நினை அப்படின்னு கோல் சொல்றான். வெளியே பார்த்தா நைட் மாதிரி இருக்கு. அப்புறம் ஏன் இந்த ரூம்குள்ள இவ்வளவு வெளிச்சமா இருக்கு நம்ம ஹீரோ பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோவோட மேஜிக்கல் எனர்ஜி ரொம்பவே அதிகமா இருக்குது. இந்த மொத்த ரூமையும் வந்து பிரைட்டா காமிச்சிட்டு இருக்கு. அந்த வேம்பயர் அளவுக்கு இல்லைனாலும் என் உடம்புல இப்ப அதிக மேஜிக்கல் எனர்ஜி இருக்கு. அப்ப இப்பவே என்ன சிஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிரிட்ஜெட்டும் ரெஃபினாவும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. இது ஜஸ்ட் என்னோட தேரி தான், பட் நான் இதை செயல்படுத்தி பார்க்கணும். அதிக மேஜிக்கல் எனர்ஜி இருந்தா இவங்களை எழுப்ப முடியும்னு நான் நினைச்சேன். இப்போ அதுக்கான மேஜிக்கல் எனர்ஜியும் என்கிட்ட இருக்கு. முன்ன இருந்ததை விட 100 மடங்கு இப்போ என்கிட்ட மேஜிக்கல் எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மொத்த மேஜிக்கல் எனர்ஜியும் அவன் சிஸ்டர் கிட்ட செலுத்துறான். 100% தாண்டி இப்போ நம்ம ஹீரோ 200 300 அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கான். அப்படி இருந்தா மாறிக்கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. 500% மேஜிக்கல் எனர்ஜியை செலுத்துமா அவ கண்மொழிக்கிற 900 1000 அப்படின்னு சொல்லி 1000% நம்ம ஹீரோ மேஜிக்கை செலுத்திட்டு இருக்கான். மரியோட பாடி இப்ப ரியாக்ட் பண்ணி பெரிய அளவுக்கு வித்தியாசம் தெரியுறவா பேசவும் ஆரம்பிக்கிறா. 1100 1300% நம்ம ஹீரோ கூட்டிட்டே போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவங்கிட்ட இருக்கிற மொத்த மேஜிக்கல் எனர்ஜி அவங்களுக்கு செலுத்தினதுக்கு அப்புறமா மரியோட ஓன் மேஜிக்கல் எனர்ஜி திரும்ப வந்துருது. அவளும் நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சு ஷியான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. சிஸ்டர் ஃபைனலி நான் ஒண்ணு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ கண் கலங்கிட்டு இருக்கான். அவங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காகலாம் நான் ஒண்ணு இந்த மேஜிக் கண்டுபிடிக்கல. பட் ஆனா எனக்கு பிடிச்ச என் சிஸ்டரை இப்ப மேஜிக்கால நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். மற்ற லெத்தார்ஜி சிக்னஸ் இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸையும் இப்போ நம்ம ஹீரோ சரி பண்ணிட்டான். நம்ம சிஸ்டர் நம்ம ஹீரோ சரி பண்ணி ஒரு வாரம் ஆச்சு. அதுக்குள்ள எல்லா பேஷண்ட்ஸையும் இப்போ நம்ம ஹீரோ சரி பண்ணிட்டான். மொத்த ஹிஸ்டீரியாவும் உனக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு கோல் பாராட்டுறான். டெம்பரவரியா தான் இதை சரி பண்ணியிருக்கோம், ஃபியூச்சர்ல இது வராம தடுக்க முடியாது. அப்புறம் அந்த டீமன் என்ன பார்த்து லெக்ரேன்னு சொன்னிச்சு, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஷியான் உனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ நீ அது எதனாலும் கேளு அப்படின்னு சொல்லி இந்த டவுனோட லார்ட் கேட்கவும் நான் யாரு, நான் மேஜிக்கை பத்தி பேசினப்போ என் பேரண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி மேஜிக்னு ஒன்று இருக்குங்கிறது தெரிஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது. ஈவன் நான் எதை சொன்னாலும் நீங்க கூட நம்பினீங்க நான் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி என்ன சந்தேகப்படல. நான் பறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மேஜிக் இருக்கிறத பத்தி தெரிஞ்சிருக்கல நம்ம ஹீரோ கேட்கவும் உண்மையா வந்துட்டு சொல்லிடலாமா நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ்ட கேட்கவும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. லெக்ரே அப்படிங்கிறவங்க தான் ஹியூமனிட்டி கூட சேர்ந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி டீமன்ஸை தோக்கடிச்சாங்க. சொசைட்டி ஆஃப் பீப்புளுக்கு தான் ரெட் ஹேர் ரெட் ஐஸ் டீமன்ஸ் அவங்க சீல் பண்ணதுனால டீமன்ஸ் பதிலுக்கு அவங்க மேல ஒரு டெட்லி கார்ஸை போட்டுடுச்சு. அவங்க இனமே அழிஞ்சிடுச்சு. 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிஸ்டீரியஸ் லேடி ராயல் கேபிட்டலுக்கு ஒன்று தூக்கிட்டு வந்தாங்க. இந்த சால் லேக்ரேவோட வம்சாவளியை சேர்ந்தது. ஒரு பிரச்சனையில இருந்து இவனால தான் உலகத்தை காப்பாற்ற முடியும்னு கொடுத்தாங்க. டேஞ்சரஸான லினியேஜ்ல இருந்து வந்திருந்த இருந்தாலும் குயின் வந்துட்டு நம்பிக்கை வச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒன்னு ஒப்படைச்சாங்கன்னு சொல்லுவோம். சிஸ்டருக்கு இது தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டா தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உன்னை எங்க சொந்த பையனா தான் வளர்க்கணும்னு நினைச்சோம், உன்ட்ட உண்மையும் சொல்லாததுக்கு சாரின்னு சொல்லுவோம். பரவாயில்ல எனக்கு ஆல்ரெடி இது தெரியும், நீங்களும் அம்மாவும் பேசிட்டு இருந்ததை நான் ஒரு நாள் கேட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். எங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படி நடந்துக்கிட்டான்னு கேட்கவும் ஈவன் நம்ம பிளட் ரிலேட்டட் இல்லைனாலும் என்ன வளர்த்த நீங்க தான் என்னோட அப்பா அம்மா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் குயின் எதுக்கு என்னைய உங்ககிட்ட கொடுக்கணும் நம்ம ஹீரோ கேட்டா. ஏன்னா நாங்க ஹானரரி நோபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க ஸ்பெஷல் ரேங்க் நோபல்ஸ், குயினோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும். பட் அவங்களுக்குன்னு
ஓன் டெரிட்டரி இருக்காது, பட் அவங்க கிட்ட ஹையஸ்ட் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டொமைனோட லார்ட் எக்ஸ்பிளைன் பண்றான். அதனால தான் நான் மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சப்போ நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடுத்தீங்கல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். அதுவும் உண்மைதான், பட் நீ நார்மலான பையனா என் பையனா வளரணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. நீ ஒரு லேக்ரேங்கிறதுனால மேஜிக் யூஸ் பண்ண சரி, மத்த நாலேஜ் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா நான் ரீஇன்கார்னேட்டான கதையை சொல்லவா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வேண்டான்னு முடிவு பண்ணி ஆட்டோமேட்டிக்காவே இந்த நாலேஜ்லாம் என் மெமரிஸ்ல இருக்கு நம்ம ஹீரோ சமாளிச்சிருந்தான். கோயின் இந்த இன்சிடென்ட்டை கேட்ட உன்னை பார்க்கணும் ராயல் கேபிட்டலுக்கு கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு அவர் சொல்லவும் நான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சியான் திரும்ப வந்துட்டியா, உனக்காக தான் வெயிட் பண்ண. சியான் என் கையை பிடிச்சிக்கோ, பயமா இருக்கு. எனக்கு நிறைய ஞாபகம் இல்லை, பட் ஒரு டார்க்னஸ்ல நான் மட்டும் தனியா இருந்தேன். என்னால எதுவும் பண்ண முடியல, பட் உன்னோட வாய்ஸ் அப்பா அம்மா வாய்ஸ் அதெல்லாம் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தது. மேபி அது ஒரு பெரிய கனவா என்னமோ எனக்கு தெரியல, பட் அதுல கூட நீ எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்றா. ஃபைனலி 2 வருஷம் கழிச்சு அவங்களோட சொந்த வீட்டுக்கு இவங்க திரும்ப போறாங்க. அந்த வாம்பையரை நம்ம ஹீரோ பார்த்தது மூலியமா பிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத கத்துக்கிட்டான். ஸோ மேஜிக்கா பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இப்போ நம்ம ஹீரோ யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கறான். இப்போ நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ண ரொம்பவே ஹைட்டா ஜம்ப் பண்ண முடியுது. இந்த ஸ்பெல்லுக்கு நான் ஒரு நேமை கொடுக்கணும், இதோட நேம் பூஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு மரத்தை குத்தி பார்க்கறான். மேஜிக்கா ஷீல்டு மாதிரியும் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஹீரோட கைக்கு எதுவும் ஆகல. இப்போ பூஸ்ட் இந்த ஷீல்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி பார்க்கறான். மரம் மொத்தமா உடையும்னு நினைச்சேன், பட் லைட்டா தான் கிராக் விட்டுருக்கு. பட் இதை நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். கோயினை மீட் பண்ண ராயல் கேபிட்டலுக்கு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஆப்வியஸ்லி கோய்க்கா ரிட்டர்ன் வர முடியாது. ஸோ எல்லார்கிட்டயும் குட் பையா சொல்றான். ஒரே ஒரு ஆசமான ஆளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு கிராஸ்ட் சொல்றான். ஹிஸ்டீரியால நம்ம ஹீரோ கூட வேலை பார்த்த அந்த ஆளுங்களும் நம்ம ஹீரோவை பள்ளி அனுப்ப வந்திருக்காங்க. நீ ஒன்னு அங்கேயே தங்க போறதில்ல, திரும்ப வந்துருவல்ல அப்படின்னு சொல்லி ரஃபினா கொஞ்சம் நம்ம ஹீரோவை சீர் அப் பண்றா. செகண்ட் லிஸ்டான என்னோட டொமைனுக்கு நீ வந்தா கண்டிப்பா என்ன வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்றா. க்ளோஸா இருக்கிறது பார்த்துட்டு மரியும் ரோஸும் கடுப்பாடுறாங்க. ஹிஸ்டீரியா பக்கம் ஏதாச்சும் வேலையா வந்தா என்ன வந்து பாரு, ஈவன் வேலை எதுவும் இல்லைன்னா கூட என்ன வந்து பாத்துட்டு போ அப்படின்னு கால் சொல்றான். பிரிஜிட் மெனக்கிட்ட எனக்கு இன்னைக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, பெஸ்ட்டா பண்ணு அப்படின்னு சொல்லி பிரிஜிட் சொல்றா. நானும் கூடவே வரணும்னு ஆசைன்னு ரோஸ் சொல்லுவோம், பட் அது ரொம்ப தூரமா இருக்கு, நீ இங்கே இருந்துக்கோ, சீக்கிரம் திரும்ப வந்துருப்பான்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு ரோஸ் சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ சிஸ்டர் வந்துட்டு ஷியான் நீ இல்லாம நான் ரொம்ப தனிமையில இருப்பேன், சாரி நான் உன்னை அழுதுகிட்டே இப்படி வழி அனுப்பி வைக்கணும்னு நினைக்கல. சீக்கிரம் நான் ரெக்கவர் ஆகி ஸ்ட்ராங் ஆயிட்டு உன்னை கேபிட்டல்ல வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் நான் வெயிட் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றேன். ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றி லெத்தார்ஜி சிக்னஸ் சரி பண்ணவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோக்கு சல்யூட் பண்ணி வரவேற்கிறாங்க. உங்களை ராயல் கேபிட்டலுக்கு எஸ்கார்ட் பண்ண வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கூப்பிடுறான். ரஃபீனாவும் நம்ம ஹீரோ கூட எஸ்கார்ட் பண்ற மிஷன்ல இருக்கிறதுனால நம்ம ஹீரோ கூட வர. பிரதர் இன்னைக்கு உன் 13th பர்த்டே, அப்பா அம்மா நான் 3 பேரும் சேர்ந்து இந்த கிஃப்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். இது நீ பார்க்கும்போது எங்க ஞாபகம் உனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மாதிரி கொடுக்குற. நம்ம ஹீரோக்கு இவங்களெல்லாம் பிரிஞ்சு போறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்பதான் நம்ம ஹீரோவோட சிஸ்டர் எந்திரிச்சிருக்கா, அதுக்குள்ள ராயல் கேபிட்டல் வர போகணும். உன்னோட மேஜிக் பவரை வச்சு நீ கண்டிப்பா நிறைய பேரை காப்பாத்துவ. ஒருவேளை உனக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்துச்சுன்னா உனக்கு நாங்க இருக்கோம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்லி அனுப்புற. பிக் சிஸ்டர் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ கண் கலங்குறான். ராயல் கேபிட்டல்ல எனக்காக என்ன பிரச்சனை காத்துட்டு இருந்தாலும் சரி அதை எதிர்த்து நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ ஒரு லைட்டை ரெடி பண்றான். அவன் ஒரு லைட் பாலை மேலே அனுப்புவோம், நம்ம ஹீரோ ஒரு லைட் பாலை மேலே அனுப்புறான். இந்த இடத்துலயும் முடியுது. ஸோ கோயின் தான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா கிட்ட நம்ம ஹீரோவை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கோயினை பார்க்கறதுக்கு தான் திரும்ப நம்ம ஹீரோ ராயல் கேபிட்டல் போகிறான். சீசன் 2ல கண்டிப்பாக இன்னும் நிறைய அமேசிங்கான விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். சீசன் 2 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.